Good going. Good evening, friends. Now, today we are going to just move on to lesson 9, middle and late childhood. இதுல first part will be language and psychosocial development. You must have seen அதாவது இந்த lessonsல எல்லாத்துலயுமே early childhood. You would have seen first part of it is language and psychosocial adjustments, developments. Then they will talk about physical and cognitive. First they'll talk about physical and cognitive skills, then the language and psychosocial. Likewise, we are also moving to middle and late childhood language and psychosocial development. இங்க first language உடனே vocabulary, how children they start learning 20 new words per day. இப்போ imagine children இப்போ first standard to fifth standard இருக்கிறாங்க. அந்த imaginationல what all they will conceive, what all they will reflect as language skills. அப்புறம் அவங்களுடைய சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனோட யூ வில் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ லைக்வைஸ் சில்ட்ரன் இன் திஸ் ஸ்டேஜ் லேர்ன் அரௌண்ட் 20 நியூ வேர்ட்ஸ் பர் டே. அப்புறம் இந்த ஏஜ் 1 to அந்த 6th ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஃபாஸ்ட் லேர்னிங் ஆஃப் கிராமர் ஸ்கில்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால மெயின்லி vocabulary skills. அதனால இட் இஸ் குட் தட் தே ஆர் எக்ஸ்போஸ் டு nice vocabulary readings and apart from school also, I mean school learning also, try to help them. It is good that parents help them expand their vocabulary and refine their communication skills, and that way it will be better. So here it is given as in vocabulary, the school interaction with peers and exposure to various media play that helps them expand their vocabulary and refine their communication skills. And children, they start developing a greater understanding of sounds, how they are formed, and the developmental model of reading. Next slide they have given it as 5 classifications, stage 0 to stage 4. அது நான் மேல நான் தனியா உங்களுக்கு அந்த ஷார்ட்டா அது கொடுத்துருக்கிறது. எமர்ஜிங் ப்ரீ ரீடர், typically between 6 months to 6 years old. The novice reader 6 to 7 years old. Decoding reader 7 to 9 years old. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 to 6 years ஃபர்ஸ்ட், அடுத்தது திருப்பி 2 வருஷம் 2 years ஸ்பேன் தான் நோவிஸ் ரீடர். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இந்த ப்ரீ ஸ்கூலரா போட்டிருப்பாங்க. தென் 7 to 9 years அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். தென் ஃப்ளூவன்ட் comprehending reader அது 9 to 15 years. expert reader after 16 years. இது ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4னு போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? த எமர்ஜிங் ப்ரீ ரீடர் அவங்க முதல்ல அந்த லெஃப்ட் டு ரைட் ப்ரோக்ரஷன் ரீட் பண்றது, லெஃப்ட்ல இருந்து ரைட் ரீட் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ரீடிங் எப்படி இருக்கணும், அந்த ஆர்டர்ல இருக்கணும், அப்புறம் எப்படி லெட்டர்ஸ் ஆஃப் தி ஆல்பபெட் ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க நேம் எழுதுறதுக்கு. தட் இஸ் வாட் தே லேர்ன் as a pre-reader. Then the novice reader இப்பதான் they start to learn things, so they start to learn to read. Then they also start to learn to write also. So அது ரெண்டு அட்ஜசண்டா நடக்கும். நேம்ஸ், சவுண்ட்ஸ் அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. Then the decoding reader, now he is a little fluent, and in the stage தான் what we are also trying to இதுக்கு இடையில உள்ள சாரி, இது decoding reader. இப்பதான் வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க, சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றாங்க, ரீடிங் ஸ்பெல்லிங்கோட அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திங்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வாட் இஸ் இன்சைட் அ வேர்ட் அதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னால ப்ரிஃபிக்ஸ் போட்டா எப்படி இருக்கும், சஃபிக்ஸ் போட்டா எப்படி இருக்கும், அப்போ இதெல்லாம் அவங்க லேர்ன் பண்றாங்க. தென் கம்ஸ் த ஃப்ளூயன்ட் அண்ட் காம்ப்ரிஹெண்டிங் ரீடர். இவங்க தே ஸ்டார்ட் வெரி வெல் கிராமட்டிக்கலி, தே ஆல்சோ ஸ்டார்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் ஹவு டு புட் ஃபோர்த் அ வேர்ட், அது எப்படி அவங்களுடைய இமோஷன்ஸை வேர்ட்ஸ்ல போடணும், அது மாதிரிலாம் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அப்புறம் அது மாதிரி ஒரே ஸ்டோரிய மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல சொல்றதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தென் கம்ஸ் த எக்ஸ்பர்ட் ரீடர். இவங்க நல்ல காம்பிடென்ட் ரீடரா மாறுறாங்க. இதான் அப்ரோச்சஸ் டு ரீடிங். அதுல இன்னொரு விஷயம், அப்ரோச்சஸ் டு ரீடிங்ல அடுத்த ஸ்லைட்ல அப்ரோச்சஸ் டு ரீடிங்னு கொண்டாங்க. அப்ரோச்சஸ் டு ரீடிங் ஹவு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டா, எனி லாங்குவேஜ், we learn about the phonology, morphology, syntax, semantics, orthography, grammar, vocabulary. இந்த phonologyனா என்ன எல்லாமே அது அடுத்த பேராகிராஃப்ல அவங்க கொடுத்துருக்கிறத நான் தனித்தனியா கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. phonologyனா என்ன,
அந்த ஃபொனேமிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஃபொனேமிக்ஸ் அல்லது ஃபொனெட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்குலாம் யூஆர் ஆல் லக்கி. நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியா இப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ரொனன்சியேஷன் பார்க்கணும்னாக்க நீங்க வந்து இதுல என்ன எம்மா சேஸ் அல்லனா அந்த ஜான் மிக்கல் யூ ஆர் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு அவங்களே ப்ரொனன்சியேஷனை சொல்லி கொடுக்குறாங்க. பட் வென் வி வர் லேர்னிங் அண்ட் ஆல் நோ, ஒரு வேர்டு புதுசா கத்துக்கிறோம், அந்த அந்த வேர்டோடைய ப்ரொனன்சியேஷன் தெரியணும்னாவே we had to only rely upon Collins dictionary or ஆக்ஸ்போர்ட் லிட்டில் டிக்ஷனரி. அதுல என்னன்னா ஃபொனேமிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இங்க சைட்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ன்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர் இஃப் ஐ ஹேவ் கிவன். எஸ், அண்டர்ஸ்டாண்ட். அது ஏன் நான் அது கொடுத்தேன்னாக்கா, அந்த ஏ சவுண்ட்லயே ஒரு 3 இருக்குது பாருங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்ட் வார்த்தையில ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு ஏல நடுவுல கோடு இல்லாம ஒரு ஏஎன் இருக்கு. நார்மலா அந்த இன்வெர்டட் வி இருந்தனா சவுண்ட் வரணும், அஸ்ட்ராலஜி அது மாதிரி இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் போது இந்த டிஇ வந்து சவுண்டே இல்லாம இருந்ததுன்னா தலைகீழா போட்ட இ போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பர்சன் அந்த சவுண்ட் கொடுக்கணும். அது மாதிரி ஏயும் ஈயும் கலந்து இருந்துச்சுன்னா சவுண்ட் இருக்கணும். மேன், ஸ்டாண்ட் அப்படி கொண்டு வரணும். இப்படிதான் அவங்க எழுதியிருப்பாங்க சைட்ல. தென் வி ஹாவ் டு டிசைஃபர் தட் அந்த ஃபொனெட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். தென் வி ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட். இந்த ப்ரொனன்சியேஷனுக்கே எங்களுக்கு பரீட்சை இருக்கும். வந்து சைட்ல அந்த வேர்டும் கொடுத்துருவாங்க, அந்த வேர்டோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு ரீட் த வேர்ட், read aloud and it is a practical mark. அந்த மாதிரி இருந்தது. So that is phonology. Then the morphology பாத்தீங்கன்னாக்க அது how the words are structured. அது என்னன்னாக்க எப்படின்னாக்க ஒரு வார்த்தை ஒரு மீனிங் வர்றதுக்கு அதனுடைய கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ்லாம் என்ன, ஒரு வார்த்தையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது அந்த மார்பீம்ஸ். அடுத்து சின்டாக்ஸ், ஒரு சென்டென்ஸ் சேர்க்கறதுக்கு என்னென்ன வேர்டெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், இஸ் எங்க வரணும், வாட்னா எங்க வரணும், முன்னால வரணும் அப்படிங்கறதெல்லாம் அதான் சின்டாக்ஸ். தென் vocabulary, as you know, the number of words that they learn. அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்க நிறைய லேர்ன் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவ்வளவு ஈஸியா ஒரு லாங்குவேஜா அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அவங்களுடைய இன் தேர் ஓன் வேர்ட்ஸ். அடுத்து செமான்டிக்ஸ், புரியுறபடி அடுத்தவங்களுக்கு புரியுறபடி நீங்க சொல்றது. ஆர்த்தோகிராஃபிங்கிறது வந்து இது வந்து இந்த ரைட்டிங் கன்வென்ஷன். அதாவது நீங்க எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்றீங்க எழுதும் பொழுது. சில இப்போ இந்த போயம்கெல்லாம் சில அடிப்படையா நம்மளுக்கு ஒரு பொயட்டிக் லைசன்ஸ் எல்லாம் இருக்கும். சில வார்த்தையெல்லாம் வந்து கிராமட்டிக்கலா சரியா இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அவங்க ஒரு வித்தியாசமா எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் அதெல்லாம் வருது. Then the grammar part of it also, you know, எது போடணும், past tense, present tense, continuous அதெல்லாம். So all these இதெல்லாம் அந்த குழந்தைகள் இந்த ஏஜ்ல they start learning and they also அந்த இடத்துல வந்து நல்ல அவங்க எக்ஸ்பர்டீஸ் இந்த ஏஜ்ல வருங்கிறதுனால தான் இன்ட்ரடக்ஷன் டு ஆல் தீஸ் கேட்டகரிஸ் ஸ்கூல்ஸ்ல அவங்களுடைய புக்ஸ்ல இருக்கும். பிளஸ் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் நிறைய அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அது கோக்னிட்டிவ்ல நம்ம படிப்போம். இன்னொரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் which is broadly in vogue now is whole learning approach. என்னன்னா எது புரியுதோ புரியலையோ நிறைய ரீடிங். இது இப்பயும் இல்லை, எப்பயுமே உள்ளதுதான். பட் இப்ப ரொம்ப அதை இது நல்லா எம்பசைஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த ஹோலிஸ்டிக் லேர்னிங். எப்படின்னா மொத்தமா நீ வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த நீங்க கன்வே பண்றத உங்க கம்யூனிகேஷன்ல நீங்க வெளியில கொண்டு வரும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து உங்களை கிராமட்டிக்கலி அதை சரி பண்ணிரும். நம்ம லேர்ன் பண்றோம்ல, ஒரு புது லாங்குவேஜ் லேர்ன் பண்றோம்னா ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வளருது இல்ல. அதனால அந்த ரீடிங்கை என்கரேஜ் பண்றதை இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. என்னன்னாக்க அந்த ஹோல்சம் லேர்னிங், ஹாலிஸ்டிக் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. அந்த ஹோல் லேர்னிங் அப்ரோச்சும் இப்ப வந்து ஆஃப் லேட் இப்ப ரொம்ப எம்பசைஸ் ஆகுது. அப்போ இது வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா அவங்க ஓன் லிட்ரேச்சர் எழுதுறதுக்கு, அதாவது அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்க அதை புட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு, அந்த கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்றதுக்கு, கண்டென்ட் ரைட்டிங்க்கு அதுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேர்னிங், ஹோலிஸ்டிக் லேர்னிங், ஹோலிஸ்டிக் ரீடிங், மொத்தமா ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே கிராமர் எல்லாம் நீ சொல்லி கொடுக்காமலே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிறைய ரீட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ணும் பொழுதே அவங்களா எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுதும் அதை தே வில் பிரிங் ஃபார்வர்ட். அதுதான் அந்த ஹோலிஸ்டிக் ஹோல்சம் லேர்னிங். அடுத்தது ரைட்டிங்ல வந்து சில்ட்ரன் வந்து அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுனால
நல்லா அவங்க பென்சில் பிடிச்சு அவங்க 2 years 3 yearsல முதல்ல எழுத ஆரம்பிக்கிறவங்க இப்போ பை திஸ் ஏஜ் நல்லா அவங்க வந்து அழகா எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுலதான் வந்து அந்த டிஃபரன்சஸ் பிட்வீன் எலிமெண்டரி ஸ்கூல் கிரேடர்ஸ்ல நிறைய பேருக்கு அந்த பி டி வித்தியாசம் தெரியாது, பி கியூ வித்தியாசம் தெரியாதுன்னு. இதுக்கு ஐ ரிமெம்பர் ஒன் டீச்சர் எனக்கு வந்து அந்த பி டி எப்ப பாரு நான் குழப்பிடுவேன். when I was in first standard second standard அந்த சமயத்துல பி போடுற இடத்துல டி போடுவேன், டி போடுற இடத்துல பி போடுவேன். அது எனக்கு புரியாது. அப்போ அவங்க ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, which how many of you தெரியுமா தெரியாது, but it was an interesting fact, so I thought I would share. பி அண்ட் டிக்கு வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, தம்ஸ் அப் பொசிஷன்ல ரெண்டு ஒன்னா பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வைக்க சொல்லுவாங்க. நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது தம்ஸ் அப் பொசிஷன்ல இருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் காட்டுறது பி பொசிஷன் மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் காட்டுறது டி பொசிஷன் மாதிரி இருக்கும். மிஸ்ஸஸ் ஜான் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதையே அப்படியே ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த தம்பு வந்து கீழே இருக்கிற மாதிரி தம்ஸ் டவுன் அப்படி பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் காட்டுறது பி மாதிரி ஷேப்ல இருக்கும், ரைட் ஹேண்ட் காட்டுறது கியூ மாதிரி ஷேப்ல இருக்கும். தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அது உடனே டக்குன்னு அது ஞாபகம் வரும். உடனே வந்து அந்த பி அண்ட் மிஸ்ஸஸ் ஜானை நான் மறக்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சாலும் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு நியூயான்ஸ் அந்த சமயத்துல அது பிளஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்த விதம் எனக்கு அது ரொம்ப அப்படி மனசுல நின்றுடுச்சு. தட் இஸ் ஹவ் அந்த பி அண்ட் டி பி அண்ட் கியூ சில்ட்ரனுக்கு எல்லாம் அந்த கன்ஃபியூஷன் இருக்குங்கிறது இதை படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாச்சு. எஸ், ஐ ஹேட் ஆல்சோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் லிட்ரஸி வந்து சாரி யாரோ என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்ல. எஸ், ஐ கோ சம் சில்ட்ரன்ஸ்க்கு பியும் 9 கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். பாத்தீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா ஆமா. இந்த கன்ஃபியூஷன் எனக்கு ரொம்ப நாள் இருந்தது. ஒன்லி ஷீ கிளியர்ட் இட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் இதை படிச்சா பரவாயில்லையே, நம்மளும் வந்து ஐ வாஸ் ஒன் அமங் தீஸ் லாட் ஒன்லி. இல்லைன்னா அது வந்து ஐ வாஸ் ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப இதா இருக்கும், பி டி மாத்தி மாத்தி போட்டு அதுல தப்பு வாங்கிட்டே இருக்கிறது. லிட்ரஸி அடுத்தது டியூரிங் மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட்ல வந்து லிட்ரஸி ஸ்கில்ஸ் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் அந்த நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ரொம்ப நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். பிகாஸ் அவங்களுடைய கிராமட்டிக்கல் காம்ப்ரிஹென்ஷன் லெவல், வொக்காபுலரி லெவல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுனாலையும் சில்ட்ரனுக்கு நார்மலா இந்த ஏஜ்ல அந்த மெட்டாகாக்னிட்டிவ்னா நம்மளுடைய பிரெயின் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, நம்ம கொக்னிஷன் பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, ஐ வாண்ட் டு டெவலப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்கில் எல்லாம் டெவலப் ஆகுறதுனால லிட்ரஸியும் குழந்தைகளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஏஜ் இஸ் த ரைட் ஏஜ் வேர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஷுட் ஆஸ்க் தெம் டு ஸ்டார்ட் ரீடிங் அ லாட். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பக்கத்துல அது என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகாமல் இருக்கணும்னாக்க அவங்களுக்கு அதர் ரீடிங் ஹேபிட்ஸ், அதர் புக்ஸ் மற்ற அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் லேர்னிங் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் ரீடிங் இன் ஸ்கூல் ஆல்சோ, ரீடிங் த ஸ்கூல் புக்ஸ் ஆல்சோ. ஸோ அதுதான் இங்க வந்து அவங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வைட் வெரைட்டி ஆஃப் போயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு. பட் சம்ஹவ் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் தே ஆர் மோர் அட்டாச் டு தேர் கேட்ஜெட்ஸ். அதனால இந்த ரீடிங் ஹேபிட்டே காணும். ஏன்னா அப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ்னாக்க லைப்ரரி அப்பா டோக்கன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல் ஆஃப் அஸ் வில் ஹாவ் டு கம்பல்சரிலி கோ டு த லைப்ரரி ஃபார் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் ஒரு 4 noon முழுக்க அந்த நம்ம அங்கதான் இருக்கணும், அப்புறம்தான் வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹவு காமன் லைப்ரரி. அப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கா ஒரு சிட்டிலன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் வெதர் த ஸ்மால் சில்ட்ரன் ஆர் யூசிங் இட்ங்கிறது இல்லவே இல்லாம ஆயிடுச்சு. பிளஸ் வந்து லாட் ஆஃப் புக்ஸ் ஆல்சோ வி யூஸ் டு ரீட் பிகாஸ் நிறைய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் இப்பவும் வருதா தெரியல, சந்தா மாமா அண்ட் அதர் திங்ஸ் வி யூஸ் டு சிட் அண்ட் ரீட் அட் ஹோம். சம்ஹவ் அந்த லேர்னிங் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு சில்ட்ரனுக்கு இல்லாம போயிடுச்சு. பட் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். தே ஹாவ் டு ஹெல்ப் தெம் டெவலப் தட், ஒன்லி தென் தே கேன் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் when they come up. அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலா தெரியறது மட்டும் இல்ல, what we are learning in psychology is also that. Then bilingualism, many people think that people are loaded with language, they will get confused, so they normally கொஞ்சம் ஒரு அப்படி கொஞ்சம் எப்படி குழந்தை லேர்ன் பண்ணிக்கும்னு நினைப்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஐ ரிமெம்பர் a child, 4-year-old child. அது அந்த சைல்டோட அப்பா வந்து தமிழியன், அம்மா வந்து கொங்கன். பாட்டிக்கு வந்து அவங்க கோவாலே இருந்ததுனாலதான் பாட்டி தான் கொங்கன்,
அம்மா வந்து ஃபுல்லா ஹிந்தி தான் தெரியும். இந்த தமிழியனும் இந்த நார்த் இந்தியனும் ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும். அதனால தேவர் ஆல்வேஸ் கம்யூனிகேட்டிங் இன் இங்கிலீஷ். அப்படி பார்த்தா இவங்க ஃபுல்லா இந்த 4 லாங்குவேஜ் இந்த குழந்தை வந்து பை 4, 5 எந்த லாங்குவேஜ்ல யார் அங்க போய் அந்த குழந்தை முன்னால் நின்னாலும் அவன் கரெக்டா அந்த லாங்குவேஜ்ல பேசுவான் அவங்க கிட்ட. அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான் அவன். ஸோ தட் இஸ் ஹவு த சில்ட்ரன் ஆர், தே ஆர் எஃபிஷியன்ட். அதனால ஃபர்ஸ்ட் தே லேர்ன் தேர் நேட்டிவ் லாங்குவேஜ், தென் சைமல்டேனியஸ்லி கூடவே இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிறாங்க. தென் லேட்டர் ஆன் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் தெம் டு another language-னா it helps the child in its cognitive development. It has a positive effect. அதான் நான் அதை கொஞ்சம் பிளாக் பண்ணேன். It has a positive effect on children's cognitive development. அதுக்கப்புறம் வந்து they learning 2 or 3 languages make them perform better. அடுத்தது தே ஆர் மோர் கான்சியஸ் ஆஃப் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா தமிழ்ல இப்படி இருக்கும், இங்கிலீஷ்ல இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது, அந்த எரர்ஸ் ஆஃப் கிராமர், மீனிங் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. 2 லாங்குவேஜுக்குள்ள டிஃபரன்ஸை பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் அந்த காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிற எபிலிட்டியும் அவங்களுக்கு வருது. So it is not that they do not know, they are overburdened with new language. It is only helping them to develop their intelligence. அடுத்தது சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து ஹவு தே இன்டராக்ட் வித் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான். அது வந்து ஃப்ரம் 8 to 11 years ஆஃப் ஏஜ் சில்ட்ரன் நார்மலா வந்து நிறைய சைக்கோசோஷியல் கேரக்டரிஸ்டிக்கும் ட்ரேட்ஸும் அவங்க ஆட்டோமேட்டிக்கலா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒண்ணு அவங்களுடைய அந்த கான்கிரீட் அந்த ஆபரேஷனல் ஸ்டேஜுக்கு வர்ற அந்த எபிலிட்டினால, இன்னொன்னு அவங்க வந்து தே கெட் எக்ஸ்போஸ் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள், வேற இடத்துல ஸ்கூல்ல, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல அதெல்லாம் வர்றதுனால. தென் தே டிஸ்கிரைப் தெம்செல்ஸ் as பாப்புலர், நைஸ், ஹெல்ப்ஃபுல், ஸ்மார்ட் அப்படிலாம் தன்னை சொல்லிக்க விரும்புறதுனாலயே தே ட்ரை டு மிங்கிள் வித் பீப்புள், தே வாண்ட் டு மிங்கிள் வித் பீப்புள், தே அண்ட் ஆல்சோ they are likely to recognize social aspects. அதாவது வெளியில இன்னொரு இடத்துக்கு ஒவ்வொரு குரூப் யூனியன்ஸ்ல போகணும், கேர்ள்ஸ் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸ்ல சேரணும், ஆஸ் அ ரிலிஜியஸ் பர்சன் அவங்க எங்க போய் இருக்கணும், அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாம் they want to recognize themselves. So, they also want to distinguish themselves from others. அதனால கொஞ்சம் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, அதுல கொஞ்சம் அப்படி முன்னால வரணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் இருக்கிறதுனால they are like they love being social and they also try to mingle with others. அப்ப இப்ப வந்து நான் ஃப்ரீயா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நாட் தட் அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருது. தோ தே கம்பேர், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டாலும் அந்த அவங்களுடைய மூவ்மெண்ட் ஃப்ரீ ஆகுது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ். இப்போ வந்து அந்த அதர்ஸ் வியூ ஆஃப் திங்கிங், கன்சிடரிங் அதர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங், அதான் முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்ஃப் பத்தி அது லேர்ன் பண்ணிக்கிட்டே வருதுன்னு. இந்த ஏஜ்ல, இந்த மிடில் ஆர் லேட் சைல்ட்ஹுட்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங், அதாவது கன்சிடரிங் அதர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டே பேசுறது. தே ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் தாட்ஸ். இதுதான் வந்து அந்த அடுத்த growth, ஒரு பெரிய ஸ்ட்ரைட். அதனாலதான் அவர் ராபர்ட் செல்மன் சொல்றாரு, children first begin to understand that others may have perspective because some people have more access to inform அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதே அவரு எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இப்போ வந்து அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங் தான். இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ்ல பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங் போட்டுடுங்க. அதுக்காக தான் அதை நான் திரும்பவும் ஹைலைட் பண்ணி, ஏன்னா இதுல அதை அவங்க திரும்பி திரும்பி அதை சொல்றாங்க அந்த வார்த்தை. அடுத்தது வந்து இங்க வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இவர் என்ன சொல்றாருனாக்க, ராபர்ட் செல்மன் என்ன சொல்றாருனாக்க, நாளைக்கு அவங்க ப்ரோ சோஷியலாவோ ஆன்டி சோஷியலாவோ அவங்களோட ஆட்டிடியூடும் பிஹேவியரும் மாறுறதுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் டாக்கிங், அதுல அவங்க ஸ்கில்டா மாறுறதுங்கிறது பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்செப்ட். அந்த குழந்தை வந்து முதல்ல இது வரைக்கும் வந்து தன்னுடைய ஈகோ சென்ட்ரிசம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த செல்ஃப் கான்செப்டுக்கு வந்த பிறகு இப்ப தன்னுடைய எஸ்டீம், செல்ஃப் வர்த், அல்லது அந்த செல்ஃப் இமேஜ் அது என்னங்கிறது அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அதனால அதை வந்து அது நல்லா அது
இவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால, அந்த எமோஷனல் இவாலுவேஷன் அதுக்குள்ளார இருக்கிறதுனால அந்த செல்ஃப் கான்செப்ட் வந்து ஹவு த சைல்டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து அழகா வெளியே வருது. இப்போ இந்த குழந்தை வந்து ஸ்டார்ட்ஸ் திங்கிங் வாட் ஆர் மை பிலீஃப்ஸ், வாட் ஆர் மை தாட்ஸ், அல்லது வாட் இஸ் மை எபிலிட்டி, ஹவு எஃபிஷியன்ட் ஐ ஆம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கிறதுனால அந்த செல்ஃப் எஃபிகசி இம்ப்ரூவ் ஆகுது. செல்ஃப் எஃபிகசின்றது ஹவு எஃபிஷியன்ட் ஆம் ஐ அப்படிங்கிறது, மை எபிலிட்டி. அது அடுத்தது அதனால செல்ஃப் ரெகுலேஷன், இனிமே நான் இப்படி இருக்கணும், என்னுடைய பிஹேவியர் இனிமே இப்படி இருக்கணும், என்னுடைய எமோஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது க்ரோ ஆக ஆக இந்த குழந்தைக்கு அந்த செல்ஃப் எஃபிகசி இம்ப்ரூவ் ஆகுது, செல்ஃப் ரெகுலேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. தட் இஸ் இட் அபவுட் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்செப்ட். தென் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, இது எரிக்சன் வந்து அவருடைய அடுத்த ஸ்டேஜ்ல குழந்தைக்கு வந்து இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி தான் 4th ஸ்டேஜ்ல கொண்டு வராரு. ஸோ அதை வந்து வாட் இஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்க இந்த ஸ்டேஜ்ல குழந்தை வந்து ஆக்டிவா வந்து ஒரு லேர்னிங்லயோ தன்னுடைய எபிலிட்டியையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்குது இல்ல, அகடமிக்ஸோ ஸ்போர்ட்ஸோ அல்லது சோஷியல் இன்டராக்ஷனோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புதுல, அதுதான் இண்டஸ்ட்ரியஸ்னஸ். அப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்க ஒரு குழந்தை ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டியில சேர்ந்தோ அல்லது எப்படியோ தன்னுடைய எல்லா ஏரியாஸ்லயும் ஸ்கூல்லயோ சோஷியல் இன்டராக்ஷன்லயோ அது நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னா அப்போ அது இண்டஸ்ட்ரியஸ் சைல்டா வருது. ஆனா இன்ஃபீரியாரிட்டின்றது தி அதர் எண்ட். ஒரு குழந்தையால புது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியலன்னா அல்லது தன்னுடைய ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணிட்டு ஐ எம் நாட் எஃபிஷியன்ட் இனஃப் அப்படின்னு நினைச்சாலோ அல்லது ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த காம்பிடன்ஸ்ல அதனால போட்டி போட்டு முன்னால வர முடியலன்னு நினைச்சாலோ அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்அடெக்வசி அந்த குழந்தைக்குள்ளார வந்துருது. அப்போ இட் இஸ் இன்ஃபீரியாரிட்டி. இதுதான் அந்த இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இந்த ஸ்டேஜ்ல குழந்தை எதுல ஸ்ட்ரகிள் ஆகும்? ஏன்னா எரிக்சன் ஒரு ஸ்டேஜையும் அதாவது அந்த குழந்தை பாசிட்டிவ் அவுட்கமையும் சொல்லி காட்டுறாரு, அதுல உள்ள நெகட்டிவ் அவுட்கமையும் சொல்லி காட்டுறாரு. அதுதான் அப்படி பார்த்தா பாசிட்டிவ் அவுட்கம் இங்க அதனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், அதனுடைய பிலீஃப், தன்னுடைய எபிலிட்டியை பத்தி அது பிலீவ் பண்றது, நாளைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு தன்னை பத்தி ஒரு செல்ஃப் எஃபிகசியை புரிஞ்சுக்கிறது, இதான் பாசிட்டிவ் அவுட்கம். நெகட்டிவ் அவுட்கம், ஆமா எனக்கு வந்து என்னோட இன்னடெக்வசி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஹேவ் அ லோ செல்ஃப் எஸ்டீம் பிகாஸ் எனக்கு வந்து நிறைய தெரியல, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு லோ அந்த குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு நெகட்டிவ் அவுட்கமா வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்கா வந்துருது. நான் ஐ எம் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு கில்ட் ஃபீலிங்கா அது டெவலப் பண்ணிக்குது. அதுதான் அபவுட் நெகட்டிவ் அவுட்கம். அப்புறம் இனி மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு போறோம். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த பார்த்தோம். இப்போ மாரல் டெவலப்மெண்ட் அது ஒரு குழந்தை 10 வயசு ஆகும் பொழுது வந்து அந்த மாரல் டெவலப்மெண்ட்லயே அது வந்து அந்த ஒரு ஹையர் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருது. தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ரூல்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள், தே அண்டர்ஸ்டாண்ட் அது அந்த ரூல்ஸை வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஆக்சிடென்டலா நடக்கிறது, இன்டென்ஷனலா நடக்கிறது, அதெல்லாம் அது குழந்தை புரிஞ்சுக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட்லி ஃபாலோயிங் அத்தாரிட்டி, ஏதாவது இருந்தா அதை குவெஸ்டின் பண்றதுக்கு அது உள்ளத்துல தோண ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதனால இது வந்து கோல்பர்க் வந்து பியாஜேஸ் தியரியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பியாஜே தியரி நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து ஒரு சைல்டு வந்து ஆஸ் இட் க்ரோஸ் அந்த தப்பை வந்து இன்டென்ஷனலா பண்றாங்களா அப்படிங்கறது அதை புரிய ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கு நேத்து நம்ம ஒரு ஜார் கீழே போடுறது அந்த எக்ஸாம்பிள ஹோப் ஃபியூ ஆஃப் யூ ரிமெம்பர் தட். அதே வந்து இங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவர் காட்டுறாரு. ஹவு டு பீப்புள் டெவலப் மொராலிட்டி? இது வந்து பேரண்ட்ஸையும் ரிலிஜியஸ் லீடர்ஸையும் பிலாசபர்ஸையும் பல காலமா அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் ஆயிருந்துச்சு. டு ஆல் கிட்ஸ் டெவலப் மொராலிட்டி இந்த சிமிலர் வேஸ்னு. அதுக்கு தான் இந்த கோல்பர்க் வந்து ஒரு தன்னுடைய தியரி அவர் டெவலப் பண்ணி காட்டினாரு. அது என்னன்னாக்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு சினிமா போட்டு காமிச்சாரு. இது நான் போட்டிருக்கேன், நான் எழுதியிருக்கான புக்ல இருக்கான்னு தெரியல. கோல்பர்க் இல்ல அந்த இது இல்ல, அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் ஹியர் நோ? சம்மா நான் அப்படியே ஒரு சின்ன தம்ஸ்அப் போடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நான் மியூட்ல தான் பேசுறேனோன்னு. ஏன்னா அதர் சைட்ல ஒண்ணுமே இல்ல. யாராவது ஒரு தம்ஸ்அப் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ், பிகாஸ் யூ ஆர் ஹியர்ன்றது தெரியணும். ஏன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லை யார்கிட்ட இருந்தோம். எஸ் நோ இல்ல? ஹலோ
எஸ் மேம். எஸ், தேங்க்யூ. இப்போ அந்த கோல்பர்க் வந்து அவருடைய தியரியில என்ன டெவலப் பண்ணாருன்னா, குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சினிமா போட்டு காமிச்சாரு. ஸ்மால் சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி. என்னன்னாக்க ஹெய்ன்ஸ் ஸ்டீல்ஸ் த ட்ரக் அப்படிங்கிறது தான் அந்த சினிமாவுடைய பேரு. அந்த சீன் என்னன்னாக்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க, ஒரே ஒரு ட்ரக் மட்டும்தான் அவளை சேவ் பண்ணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவர் அந்த மருந்து கடைக்கு போறாரு, பார்மசிஸ்ட போறாரு. அவருக்கே தெரியுது அந்த மருந்து வந்து 200 ரூபா தான் ஆகும்னு சொல்லிட்டு, ஆனா அவரு 2000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த மனுஷனுக்கு டெஸ்பரேட், இந்த இந்த ஒரு கடையில தான் அந்த மருந்து இருக்குது. சோ இவர் டெஸ்பரேட், அந்த அவனுடைய ஒய்ஃபுக்கு அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க சரியாவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த இவர் என்ன பண்றாருனாக்கா, அங்க இங்க போய் தேடி பாக்குறாரு. 1000 ரூபாய் தான் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த மெடிசனோடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் தான். பட் அந்த பார்மசிஸ்ட், அது வந்து டிமாண்ட்னால இந்த பார்மசிஸ்ட் இஸ் ட்ரைங் டு செல் தட் மெடிசன் ஃபார் 2000 rupees. இப்ப இவரால 1000 rupees கலெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு இங்க அங்க போய் தேடி. ஆனா அவருக்கு அதுக்கு மேல வந்து கலெக்ட் பண்ண முடியல. இப்போ அவர் ஹி இஸ் ட்ரைங் டு நெகோஷியேட் வித் தி பார்மசிஸ்ட். அவர் சொல்றாரு, ஒரு கொஞ்சம் லோவர் பிரைஸ்க்கு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்லாம் ரொம்ப கெஞ்சி பாக்குறாரு. ஆனா பார்மசிஸ்ட் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்றாரு, இன்னொன்னு கேட்டு பாக்குறாரு. நான் வேணா கடன் தரணும், இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, நான் வந்து கடனா வச்சுக்கோங்க, பாக்கி இன்னொரு 1000 ரூபாய் நான் எப்படியாவது கொடுத்துட்றேன், எனக்கு என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு நைட் நான் மருந்து கொடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப டெஸ்பரேஷனோட கேக்குறாரு. ஆனா இவரு அந்த பார்மசிஸ்ட் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறவர் மெதுவா போய் அந்த கடைசியில அவருக்கு டெஸ்பரேட்டா இருந்ததுனால அவர் என்ன செஞ்சுறாரு, திருடிடுறாரு. அந்த பார்மசிஸ்டோடைய கடையில இருந்து அந்த மருந்தை திருடிடுறாரு. இவ்வளவுதான். இப்ப இந்த சில்ட்ரன் எல்லாம் கேக்குறாங்க, இந்த ஏஜ் குரூப்ல உள்ள இந்த மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட்ல இருக்கிற சில்ட்ரன் எல்லாம் கேட்கறாங்க, should the husband have done that அப்படின்றதுதான் கேள்வி. இப்படி கேட்டுதான் how the children develop their moral values அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அப்போ he was not, Kohlberg actually was not interested in the answer but in the reasoning. இதுக்கு வந்து செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்க கூடாது, என்ன சொன்னாலும் அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அதுக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவர் he comes to a conclusion. இது வந்து ஒரு பெரிய 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 குரூப்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு அவரு சொல்லி கொடுத்து அதுல இருந்து கொண்டு வந்தார். ஆனா அது லேட்டர் ஆன் இட் வாஸ் கிரிட்டிசைஸ்டுன்னு வைங்களேன். என்னன்னாக்க அது வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் அந்த இந்த ஸ்டோரியை வந்து கரெக்டா இது வந்து சூட் ஆகும், அப்படிப்பட்ட ஆட்களை எய்ம் பண்ணி தான் நீங்க போட்டிருக்கீங்க, அல்லது மென்னு குறிச்சு நீங்க போட்டிருக்கீங்க, அப்படி இப்படின்லாம் பின்னால எல்லாம் வந்ததுன்னு வைங்களேன். பட் ஸ்டில் இதுல வந்து வாட் ஹோல்ட்ஸ் குட் இஸ் சில்ட்ரன் ஹேவ் டெவலப்ட் கொஞ்சம் அந்த மாரல் ரீசனிங், அதாவது தப்புன்னு ஒண்ணு இல்லை, அதாவது எஸ் மேன் கேன் அட்ஜஸ்ட், அதாவது என்னன்னாக்க ரூல்ஸ் வந்து பிளெக்சிபிள், ரூல்ஸ் ஆர் பிளெக்சிபிள், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மனசு இறங்கலாம், அல்லது இட் கேன் பி சேஞ்ச்டு, ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல இல்ல இதுல வந்து ரீசனிங் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். யூ நீட் நாட் பிளைண்ட்லி ஃபாலோ தி அத்தாரிட்டி, இதெல்லாம் அவங்க பர்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதா ஹி இஸ் கமிங் டு அ கன்க்ளூஷன். பிகாஸ் நமக்கு தெரியும், நம்ம நேத்தி படிச்ச போது குழந்தை வந்து அது ரூல்னா அந்த ரூலை பிரேக் பண்ணவங்களை தான் தப்பா நினைக்குதே ஒழிய தப்பு செஞ்சவங்களை கூட, அது தப்பு செஞ்சுட்டு அந்த ரூலை பிரேக் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அவங்கள தப்பா நினைக்கல அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த சேஞ்சுக்கு குழந்தைங்க வந்துடுறாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் தே ஆர் பிரிங்கிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஒய் சைக்காலஜி திருப்பி திருப்பி இந்த ஏஜ்ல இதை பண்ணுவாங்க, அந்த ஏஜ்ல அது பண்ணுவாங்கன்னா, நீங்க ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயரோ நெக்ஸ்ட் செமஸ்டர்லயோ நீங்க ஸ்கூல் சைக்காலஜி கவுன்சிலிங் அல்லது சில்ட்ரன் கவுன்சிலிங் அதுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, இந்த ஏஜ்ல குழந்தை இதை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களை கவுன்சில் பண்ண முடியும். அதுதான் சைக்காலஜில இதெல்லாம் போய் எங்களுக்கு ஏன் சொல்றாங்க 5 வயசுல கையாட்டணும், 5 மாசத்துல கையாட்டும் கால ஆட்டும் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். பட் வாட் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் டு அஸ் இஸ் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் then we will be able to counsel them in a better fashion, அல்லது ஈவன் அந்த தெராபிஸ் கொடுக்கறதுக்கும் it will be easier அப்படிங்கிறதுனால தான். ஸோ அகெயின் இந்த இடத்துல அவங்க வந்து அந்த மாரல் வேல்யூஸை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அதனால தான் இங்க கொண்டு வந்து காட்டுறாங்க. சாரி கரெக்டான பேஜ்ல இருக்கேனா இந்த பிபிடி have come to the third stage? எஸ், இப்போ வந்து கன்வென்ஷனல் மொராலிட்டிக்கே நம்ம வரல இன்னும். இதுக்கு முன்னால உள்ளதுதான் அந்த கோல்பர்க் தியரி என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அது இது வந்து அப்படியே பிரஷ் த்ரூ தான். இது வந்து என்னன்னா அந்த ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி நமக்கு தெரியும், நேத்து சொன்னது. அந்த ஸ்டேஜ் 1ல வந்து ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இது அப்படிதான்.
யூ கேன் ஜஸ்ட் வாக் த்ரூ அது. ஆனா கன்வென்ஷனல் மொராலிட்டியில இப்ப இந்த குழந்தை ஏர்லி அடலசன்ட்ல அது எப்படி புரிஞ்சுக்குது, அதுல ஒண்ணே ஒண்ணு என்ன மைண்ட் செட் இருக்கு இதுல எனக்கு என்ன, அதாவது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா இத வந்து 6 ஸ்டேஜா மொராலிட்டியை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் 2 கொண்டு வர்றாங்க. ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி நேத்தி நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் அந்த சைல்டு 0 to 1 இயர்ஸ்ல அது எப்படி புரியுது, அதாவது 0 to 1 இயர்ல அந்த மொராலிட்டி எப்படி வருது அப்படிங்கறதுல ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டியில ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு 2 பிரிக்கிறாங்க. கன்வென்ஷனல் மொராலிட்டியில 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 பிரிக்கிறாங்க. பின்னால போஸ்ட் கன்வென்ஷனல் 5 6. இப்ப இந்த ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டியில ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். சைல்டு வந்து ரூலை வந்து அப்சல்யூட்டா எடுத்துக்கும், ஐயோ அது விட்டுட்டா அந்த ரூலை தாண்டிட்டா ஐயோ தான் அந்த மாதிரி நினைக்கிற மொராலிட்டி. அதுதான் அந்த ஹெட்டிரோனோமஸ் மொராலிட்டி நம்ம படிச்சது. ரெண்டாவது அதுலயே வந்து அடுத்த ஸ்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்டல் ரிலேட்டிவிஸ்ட் ஓரியன்டேஷன். இது என்னன்னா இதுல எனக்கு என்ன அப்படிங்கிறது, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. அதாவது ஆக்ஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பேஸ்ட் ஆன் வெதர் தே பெனிஃபிட் த இண்டிவிஜுவல் ஆர் லீட் டு அ பர்சனல் கெயின். இதுல எனக்கு ஏதாவது பர்சனல் கெயினுக்கு என்ன லீட் பண்ணிட்டு போதா, அல்லது இது வந்து இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் ஆகுதா, இந்த குழந்தை யோசிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கன்வென்ஷனல் மொராலிட்டியில 2 ஸ்டேஜ். இது வந்து இவங்க குழந்தை மட்டும் இல்ல, இது 6 ஸ்டேஜ வந்து ஒருத்தருக்குள்ளாரையும் இந்தந்த ஸ்டேஜ்ல நீங்க நிக்கிறீங்க இல்ல தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கறத அவங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்கிறாங்க. இது வந்து நார்மலா ஏர்லி அடலசன்ட்லயும் அடல்ட்ஹுட்லயும் வரும் கன்வென்ஷனல் மொராலிட்டி. ஆனால் வாட் தே சே இஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒருவருக்குள்ளாரையும் வளர ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக அதை சொல்ல வர்றாங்க. மியூச்சுவல் இன்டர்பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க இருக்கும். இதுல என்னன்னாக்க டிசைர் டு கெயின் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது நான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணேன்னு மத்தவங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. டு பி சீன் ஆஸ் அ குட் பர்சன் ஆர் ஐ எம் ஃபாலோயிங் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற ஸ்டேஜ். அடுத்து 4th ஸ்டேஜ் அத்தாரிட்டி அண்ட் சோஷியல் ஆர்டர் மெயின்டைனிங் ஓரியன்டேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா, அது வந்து என்னன்னாக்கா இது வந்து அப்ஹோல்டிங் த லாஸ் அண்ட் சோஷியல் ரூல்ஸ் டு மெயின்டைன் சோஷியல் ஆர்டர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அத்தாரிட்டி. இது வந்து அத்தாரிட்டிக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ நம்ம ஒரு ரோட் சிக்னலை பார்த்தோம்னா சரி இது வந்து நம்ம அந்த அத்தாரிட்டி வந்து நம்மளெல்லாம் ரெகுலரைஸ் பண்றதுக்காக இருக்கிறாங்கன்னு யாரும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நமக்குள்ளார ஒரு செல்ஃப் ரெகுலேஷனுக்கு வர்றது. அடுத்து போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. இது வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். இது என்னன்னா laws and rules can be changed to better serve society's needs. அப்போ நம்ம இதை இன்னும் மாத்தலாமே, இதை இப்படி இந்த லாவை மாத்தினா நல்லா இருக்குமே, அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு ரைட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு அதுக்காக வாய்ஸ் கொடுக்கறது. அடுத்தது யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். இது வந்து எல்லாருக்காகவும் உலகளாவிய அளவுக்கு அந்த எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ், ஜஸ்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ், கம்பேஷன், அதுக்காகவெல்லாம் நம்ம வந்து பெர்ஃபெக்டா அதுக்கு இருக்கணும்ன்றத நம்மளும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும்னு நம்மளை நாம கொண்டு வந்துக்கிறது. இதுல கோல்பர்க் என்ன சொல்றாருனாக்க பெரும்பாலும் ஒன்லி a small percentage of people அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் வரைக்கும் யாரும் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர்றது அரௌண்ட் 10 to 15% தான் வர்றாங்க. இன்னும் இன்னைக்கும் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்லயே 50% ஆஃப் த பீப்புள் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கறதான் அவருக்கு. குழந்தையா இருக்கும் பொழுது இருக்கிற அந்த ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி இன்னைக்கு பெரியவங்களா இருக்கிறவங்களுக்குள்ளாரையும் வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 to 6 எல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மொராலிட்டி அப்படிங்கிறாரு. அதனால இது வந்து அந்த குழந்தை வளர்ந்த உடனே இந்த மொராலிட்டிக்கு வந்துருங்கிறதே கிடையாது. இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் மொராலிட்டி. இதுல இன்னும் பெரிய அடல்ட் கூட இன்னும் பேக்வேர்டுல இருக்கிறாங்க. இன்னும் பெரிய அடல்ட் கூட இந்த ஆல் 6 வந்து சேர்ந்தவங்க 10 to 15% தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய வாதம். ஹோப் ஐ எம் கிளியர். ஏன்னா புக்ல வந்து இவ்வளவு கிளியரா இல்ல. ஓகே தானே? அடுத்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல், அது வேணுமானா இருக்கோ புக்ல இருக்கா? இருக்கு.
ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்பர்க்ஸ் தியரி, அதுதான் அவர் சொல்றாரு. மாரல் டெவலப்மெண்ட் ஒரு பர்சனுக்குள்ளார வரும் பொழுது, ஒரு பேரண்டல் கைடு இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து நல்ல மாரல் கேரக்டர்ல வரும். அப்போ பேரண்ட் வந்து யங்கர் சைல்டோட அவங்களும் உட்கார்ந்து அதுக்கான காரியங்களுக்காக அவங்க எஃபர்ட் எடுக்கணும். அந்த ரூல் ஒபேயிங் பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெறும் டீச்சரை மட்டும் ரிலை பண்ணி இருக்கக்கூடாது. சோஷியல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைக்கு மாரல் வேல்யூஸை, அப்புறம் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டீச்சரும் சரி பேரண்ட்டும் சரி அவங்க நல்லா அதை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் சோஷியல் ஆர்டரை நம்ம டெவலப் பண்ணி ஸ்டேஜ் 4க்காவது குழந்தைகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இட். அப்புறம் அடுத்தது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ். இதோட நான் நினைக்கிறேன் இந்த லெசன் முடியுது. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் நிறைய இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பொதுவா வந்து நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன கன்சீவ் பண்ணியிருக்கோம் அதை எழுதினாலும் அதுதான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது நிறைய தடவை கேள்வி கேட்கறதுனால கொஞ்சம் நீங்க அது வந்து பார்த்துக்கிட்டா பரவாயில்ல. பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் லெஸ் டைம் வித் சில்ட்ரன் இந்த மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட். காரணம் என்னன்னா அவங்க ஸ்கூலுக்கு நிறைய போறாங்க, பேரண்ட்ஸும் வேலைக்கு போறாங்க. ஆனால் குழந்தையோட வாழ்க்கையில பேரண்ட் தான் தே கண்டினியூ டு பி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், நாட் த ஸ்டூடெண்ட், நாட் த ஃப்ரெண்ட்ஸ், நாட் த டீச்சர்ஸ். நம்ம வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா நம்ம பர்டன் போயிடுது, அவங்க தான் தே ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறோம். இல்ல, சைல்டோட லைஃப்ல பேரண்ட்ஸ் கண்டினியூ டு பி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதுக்காக தே பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் சப்போர்ட்டிங் ஸ்டிமுலேட்டிங் த சைல்ட்ஸ் அகடமிக் அச்சீவ்மெண்ட், அட் த சேம் டைம் த மாரல் அச்சீவ்மெண்ட். அடுத்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து குழந்தையோட எஜுகேஷன்ல பேரண்ட்ஸ் என்ன வேல்யூ போடுறாங்க அதுதான் அவங்கள பின்னால பெரிய ஆளாக்கும். பேரண்ட்ஸ் தான் நிறைய அவங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ், அவுட் ஆஃப் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுலையுமே நிறைய வந்து அவங்க டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்றவங்க. அப்படிலாம் நம்ம யூஸ்வலா இருக்கிற காரியங்கள் கூடவே நம்ம சர்டன் திங்ஸ் என்னன்னாக்க குழந்தைக்கான செல்ஃப் ரெகுலேஷனை கற்றுக் கொடுக்கறது பேரண்ட்ஸ் தான். அப்புறம் வந்து அவங்க வந்து குழந்தைய வெளியில கூட்டிட்டு போயிட்டு அடல்ட்ஸோட அவங்கள பழக வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க பில்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய அது அப்புறம் மதர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அதுல ஃபாதர்ஸை விட மேனேஜரியல் ரோல் ஆஃப் இன் பேரண்டிங் இருக்கிறதுனால அவங்க இன்னும் அதிகமான இன்ஃப்ளூயன்சரா இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் பியர் ஸ்டேட்டஸ், இது ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியோமெட்ரிக் ஸ்டேட்டஸ். இது வந்து சிலெஸ்டன் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. இது ஒண்ணும் இல்ல, முக்கியம்ன்ற ஏன் நான் சொன்னேன்னா சோஷியோமெட்ரிக் ஸ்டேட்டஸ் நிறைய அந்த சைல்ட் டெவலப்மெண்ட்ல அல்லது ஸ்கூல் கவுன்சிலிங்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா அவங்க வந்து அந்த பாப்புலர் குழந்தைய 5 வகையா பிரிக்கிறாங்க. அப்போ வந்து பாப்புலர், கான்ட்ரோவர்ஷியல், நெக்லெக்டட், ஆவரேஜ், அப்படி ரிஜெக்டட்னு சைல்ட. இதை நான் ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன். தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஏன்னா இது வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறது. அவங்க என்னமோ வரிசையா கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் லைக்ட் பை அதர்ஸ், டிஸ்லைக் பை அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கீழே ஒரு அடுத்த ஸ்லைட்ல ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன். அது வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி தான் தேடினேன், இல்லை எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க. என்னன்னாக்க எனக்கு வந்து இது வந்து டேப்லெட் ஃபார்மா இருந்தா பரவாயில்லாம இருக்குமேன்னு தேடினேன். கடைசியில் ஐ காட் ஒன். அதை நான் போட்டிருக்கேன் பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அது இருக்கும். அதனாலதான் அவசரமா கேர்லின்ட்ட சொல்லி இன்னொரு தடவை இதை கம்பைல் பண்ண சொல்லி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். கேர்லின் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல. எஸ், இதுல பாருங்களேன், லெஃப்ட் சைட்ல நம்பர் ஆஃப் மோஸ்ட் லைக்ட் நாமினேஷன்ஸ்னு போட்டிருக்கேன் பாருங்களேன். ஒரு சைல்டு வந்து பாப்புலர் சைல்டா இருக்கிறது, கான்ட்ரவர்ஷியல் சைல்டா இருக்கிறது, ஆவரேஜ் சைல்டா இருக்கிறது, ரிஜெக்டட் ஆர் நெக்லெக்டட் சைல்டா இருக்கிறது எதனால அப்படிங்கறத அவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம புரியுற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. எப்படின்னா மேல வந்து டிஸ்லைக்ட்னு வச்சுக்கோங்க. மேல டிஸ்லைக் நாமினேஷன் எங்க ரைட் ஹேண்ட் சைட்ல டாப்ல இருக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கீழே இருக்கிறது நம்பர் ஆஃப் லைக்டு நாமினேஷன்ஸ். இப்போ ஒரு குழந்தை பலரால மெனி, அந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, லெஃப்ட் டாப்ல மெனி பீப்புளால லைக் பண்ணப்பட்டால், அதே சமயத்துல மேல மெனி பீப்புளால டிஸ்லைக் பண்ணப்பட்டால், ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு மெனி இருக்கா, இந்த நிறைய பேரால லைக் பண்ணப்படுற குழந்தை, அட் த சேம் டைம் இன்னும் நிறைய சில்ட்ரனால டிஸ்லைக் பண்ணப்படுற குழந்தை, இட் இஸ் கால்ட் அ கான்ட்ரோவர்ஷியல் சைல்டு. ஏன்னா சில பேர்கிட்ட நல்லா இருக்கு, சில பேர்கிட்ட நல்லா இல்ல, சில சமயம் நல்லா இருக்கு, சில சமயம் நல்லா இல்ல. அதனால இட் இஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் சைல்டு. சரி, அதே கீழே நிறைய கொஞ்சம் பேர் தான் ஒரு குழந்தைய லைக் பண்றாங்க, நிறைய பேர் அந்த குழந்தைய டிஸ்லைக் பண்றாங்க. மெனி பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. மெனில இருந்து கீழே வந்தீங்கன்னா அந்த
ரிஜெக்டட் சைல்டுக்கு நேரா வருது. கொஞ்சம் பேர் தான் லைக் பண்றாங்க, நிறைய பேர் டிஸ்லைக் பண்றாங்க. அதனால இட் இஸ் கால்ட் அ ரிஜெக்டட் சைல்டு. அப்புறம் இன்னும் ஃபார்தர் அவே நீங்க போனீங்கன்னா அந்த ஃபியூக்கு கீழே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு வந்து நீங்க ஹாரிசான்டல் சைட்ல மெனி பீப்புள் லைக் த சைல்டு, அட் த சேம் டைம் ஃபியூ பீப்புள் டிஸ்லைக் த சைல்டு. ஹாரிசான்டல் வெர்டிகலா வந்தீங்கன்னா அப்படின்னா அந்த குழந்தை இஸ் கால்ட் அ பாப்புலர் சைல்டு. அப்புறம் அதே மாதிரி கீழே ஃபியூ பீப்புள்ல இருந்து அப்படியே லைன் போட்டு அந்த கடைசிக்கு போங்க. ஃபியூ பீப்புள் லைக் த சைல்ட், மேல இருந்து வாங்க ஃபியூ பீப்புள் டிஸ்லைக் த சைல்ட். அப்படின்னா யாருமே அந்த குழந்தைய கண்டுக்கல. கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னே யாருக்குமே தெரியல. சோ இட் இஸ் அ நெக்லெக்டட் சைல்ட். இதுக்கெல்லாம் நடுவுல, எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற சைல்டு ஆவரேஜ் சைல்டு. இதுதான் சைக்கோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ். பொதுவா அந்த கவுன்சிலிங்லயும் குழந்தைங்க கிட்ட அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா கேர் கிவர்ஸ் அல்லது போய் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ற குழந்தைங்களும் குழந்தைங்களை பிராண்ட் பண்ணையில இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க நார்மலா அவங்கள பிராண்ட் பண்ணுவாங்க. ஹவு இஸ் சைல்டு, இட்ஸ் அ பாப்புலர் சைல்டுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நெக்லெக்டட் சைல்டு, இதெல்லாம் வந்து நோன் டேர்ம்ஸ் சைக்கோமெட்ரிக்ஸ்ல. ஹோப் ஐ எம் கிளியர். இதை நான் திரும்பி சொல்லணுமா சொல்லுங்க, இல்லைனாக்க யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூனா ஒரு தம்ஸ் அப். யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். இன்னொரு தடவை சொல்லணுமா? வேண்டாம்ல. Am I here? Yes, Okay, ma'am. thank you. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது ஒரு 6 வெரைட்டியா டிவைட் பண்ணிட்டாங்க. வந்து அவங்களுடைய 6 ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க நல்ல ஒரு கம்பேனியன்ஸா இருக்க முடியும். அடுத்தது தே வில் ஸ்டிமுலேட் அதர் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறது, இவங்களோட எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றது, இவங்களோட அம்யூஸ்மெண்ட் அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றது, அப்படி அவங்க தே ஆர் ஆக்டிங் அஸ் ஸ்டிமுலன்ஸ். அடுத்தது நல்ல ஒரு பிசிக்கல் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ஸும் அவங்களுக்கு நிறைய ரிசோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து ஒரு ஈகோ சப்போர்ட், அவங்களுக்கு இருக்கிற அந்த இமோஷனல் காரியங்களில் எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஈகோ சப்போர்ட்டா இருப்பாங்க. கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி இருக்கிற அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பெரும்பாலும் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல ஈகோ சப்போர்ட் அவங்களுக்கு இருப்பாங்க. தே வில் என்கரேஜ் தெம், தே வில் கிவ் தெம் ஃபீட்பேக், அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தது சோஷியல் கம்பேரிசன். குழந்தை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி அது காம்படிட்டிவா மேல வருது. அடுத்தது அஃபெக்ஷன் அண்ட் இன்டிமசி இன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தன்னை செல்ஃப் டிஸ்க்ளோஷர், குழந்தை டிஸ்க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்குது, தன்னுடைய பிரைவேட் தாட்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்குது, ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். 9th லெசன் முடிஞ்சது. We'll pass on to 10th lesson. Yeah, 2 minutes, ma'am. Oh yes. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதுக்குள்ளார ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னா ஒண்ணும் இல்லைல்ல. Two minutes. Carolyn is taking till such time. If you have any doubts, you can just get it clarified. அதனால வந்து நிறைய அதுல வந்து கான்ஃபிளிக்ஸும் இருக்கும், நிறைய அவங்க சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க வந்து பாதிக்கப்படுறதும் இருக்கும். ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ், பியரோட இன்டராக்ஷன்ஸ், டீச்சர்ஸோட இன்டராக்ஷன்ஸ், எல்லாத்துலயுமே டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். புது எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க பார்ப்பாங்க, புது டெவலப்மெண்டல் டாஸ்க்ஸ் அவங்க கையில எடுத்துக்குவாங்க, புது எபிலிட்டிஸ் அவங்களுக்கு க்ரோ ஆகுது. அதனால வந்து இன்னொன்னு பிசிக்கலி ஆல்சோ தே ஃபேஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தெம். அதனால வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் பத்தி நிறைய பேருக்கு ஹைட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. காரணம் என்னன்னா, ஒண்ணு நெகட்டிவ் சைட்ல எப்படின்னா ஐ எம் நாட் வர்த் இட், ஐ எம் நாட் அப் டு த மார்க், அந்த மாதிரி நினைக்கிறது. சில சமயம் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அதை பத்தி ஒரு கான்பிடென்ட் லெவல் பில்டப் ஆகுறது. பர்டிகுலரா பாய்ஸுக்கு வந்து அடலசன்ட் ஏஜுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தனக்கு those who attain puberty earlier, pubertyன்ற it's a common word for boys and girls. மெனார்கி தான் கேர்ளுக்கு. அப்போ பியூபர்ட்டி அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்க என்ன நினைக்கிறாங்க,
அவங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும், அதுவும் ஏர்லியா அவங்களுக்கு அதெல்லாம் ஆச்சுன்னு சொன்னா தே திங்க் தே ஆர் ஹீரோஸ். அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஏர்லியரா அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ், அந்த முஸ்டாஷ் விஸ்கர்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது அப்படிலாம் போது அவங்க இது அது கொஞ்சம் ஹைட்டண்டா நினைப்பாங்க. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு ஷேம் பாரி, அது அது டிஸ்ட்ரெஸ் டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால, இன்னொன்னு அந்த சமயத்துல அவங்க தே புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட். வந்து ஒன்னு பிசிக்கலி அவங்க டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்லி நேச்சுரலி எப்படி ஆகும், இன்னொன்னு பேரண்ட்ஸ் கேர் இன் இந்தியா அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனாலையும் தே புட் ஆன் வெயிட். அதுல வந்து தே ஃபீல் லிட்டில் பிலிட்டில்ட் அபவுட் வாட் தேர் லுக் இஸ் லைக். அதனால அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களை அஃபெக்ட் பண்ற ஏஜ் இந்த ஏஜ். இந்த 10-1 வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கிறது என்னென்னலாம் உங்களுக்கு அந்த சமயத்துல ஆகுங்கிறது ஈச் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால நான் ஹைலைட் பண்றதுக்கே ஒன்றும் இல்லை. So you have to go through, but I doubt if they will ask you because அந்த சமயத்துல அவங்க வந்து அவங்களுடைய என்னென்னலாம் நடக்குது அவங்களோட பாடிலி, அவங்களுக்கு பசங்களுக்கு மீச வளர்றதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஹவு த அவங்களுடைய ஒரு பாடி ஸ்ட்ரக்சரும் ஹிப் எப்படி வைட் ஆகுது அது இதெல்லாம் நிறைய இருக்கு. ஜஸ்ட் மேக் அ ரஷ் த்ரூ தட் ஒரு சின்ன யூனிட். அதுல ஹார்மோனல் சேஞ்சஸ்ல என்ன இந்த டெஸ்டோஸ்டிரான் வருது, எஸ்ட்ரோடயால் வருது அதெல்லாம் இருக்கு. யூ ஹாவ் டு ரீட் ஈச் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் இதுல நான் எதையுமே சொல்றதுக்கு இல்லை. இஃப் யூ வாண்ட் மீ டு ஜஸ்ட் ரீட் இட் த்ரூ ஐ வில் ரீட் இட் த்ரூ. அவங்களுக்கு வர்றது வந்து என்ன, இந்த ஹார்மோனல் செக்ரீஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த யூட்டரின் இது டெவலப்மெண்ட் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், பாய்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற அந்த growth என்ன எப்படின்னா சொல்லிட்டு. அடுத்தது பாடி இமேஜ். பாடி இமேஜ்க்கு நம்ம போனோம்னா அதனாலதான் நான் வந்து அது ரொம்ப இது பண்ணல, அப்படியே ஜஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே ஒரு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னா எல்லா பாயிண்ட்டும் நீங்க எழுதணும். அதுல நான் எதை ஹைலைட் பண்றதுன்னு தெரியாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஜஸ்ட் ரீட் த்ரூ இட், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பிகாஸ் வரிசையா பாயிண்ட் பை பாயிண்ட் அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாடி இமேஜ். பாடி இமேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிசிக்கல் சேஞ்சஸ் ஒரு அடலசன்ஸ் ஸ்டேஜுக்குள்ளார வந்துட்டாங்கன்னாக்க தே ஆர் மோர் ப்ரீஆக்கிபைட் அபவுட் வாட் தே திங்க் அபவுட் த பாடி, தேர் ஓன் பாடி அது எப்படி இருக்கு, அது சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, அடிக்கடி போய் கண்ணாடி முன்னால பாக்குறது. போத் ஏஜஸ் சாரி போத் ஜெண்டர்ஸ் இது வந்து அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்து அதுல டிஸ்சாட்டிஸ்ஃபைடாவோ அல்லது சாட்டிஸ்ஃபைடாவோ ஆற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவேஷன் பர்டிகுலர்லி இன் கேர்ள்ஸ் அது வந்து இன்னும் அது ஒரு சீக்ரஸியா ஒரு ஷேமா அதுதான் நெகட்டிவிட்டியா தான் பார்க்கப்படுது. பிகாஸ் ஒன்னு அவங்களுக்கு இருக்கிற தே அண்டர்கோ வாட் டிஸ்கம்ஃபர்ட் தே அண்டர்கோ. நெக்ஸ்ட் திங் இஸ் தே ஃபீல் எம்பாரஸ்ட். அதனால கேர்ள்ஸ் வந்து தே திங்க் இட் இஸ் அ ஷேம் அந்த மாதிரி. ஆனா பாய்ஸ் வந்து மோர் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் அவங்க நான் அதான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணேன், அவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் மாறுது, ஹோர்ஸ் வாய்ஸ் வருது, அப்போ அவங்க அடல்ட் கூட்டுக்குள்ளார வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அப்புறம் ஏர்லி அண்ட் லேட் மெச்சூரேஷன் அது வந்து என்னன்னாக்க ஏர்லி மெச்சூரிங் பாய்ஸ் வந்து தே திங்க் அபவுட் தெம்செல்ஸ் அஸ் ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறாங்க. கேர்ள்ஸ் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா சீக்கிரமா நான் மெச்சூர் ஆயிட்டேன் அப்படிங்கும் போது தே ஆர் திங்கிங் தட் தே ஆர் கெட்டிங் மோர் ஓல்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். தே ஆர் ஷார்ட்டர் அண்ட் ஸ்டாக்கியர், குண்டா தெரியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால இதுதான் டிஃபரன்ஸ் இந்த டூ ஜெண்டர்ஸ். அடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து அந்த சினாப்டிக் கனெக்ஷன்ஸ்ல நிறைய ட்வைஸ் நார்மலா இருக்கிறத விட எந்த ஏஜ்லயும் இருக்கிறத விட இங்க வந்து சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் ட்வைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. பிளஸ் வந்து அவங்களுடைய இது அதனால தான் இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் தெம் டு நிறைய கோக்னேட்டிவ் திங்கிங்க்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது. நிறைய வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு நிறைய வருது. நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால. இந்த சமயத்துல வந்து எதுல இருந்தாலும் அவங்க எக்ஸல் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்ல அவங்களுக்கு அந்த சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் நிறைய வருது. அடுத்தது வந்து இந்த ஏஜ்ல தான் அந்த தேவையில்லாததெல்லாம் ப்ரூன் ஆகுது. தேவையில்லாத நியூரான்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம் 100 பில்லியன் ஒரு சைல்டுக்குள்ளார இருக்கும். அடலசன்ட் ஏஜ்ல தான் அது வந்து ப்ரூன் ஆகும்னு சொல்லிட்டு நான் முன்னால ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா அவங்க சின்ன வயசுல வந்து 100 பில்லியன், நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 86 பில்லியன் தான் இருக்கும்.
இந்த 100 பில்லியனா இருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து இங்கதான் இந்த ஏஜ்ல தான் தேவையில்லாததெல்லாம் ப்ரூன் ஆகுது. அடுத்தது தேவையானது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் இஃபெக்டிவா அந்த கனெக்ஷன்ஸ் மாறுது இந்த ஏஜ்ல. அடுத்து வந்து சயின்டிஸ்ட் வந்து இப்ப ரீசெண்டா டெவலப் பண்ண டிஸ்கவர் பண்ண இன்னொரு விஷயம், அவங்களுடைய இந்த கார்பஸ் கொலோசம் அது வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ற அந்த ஃபைபர்ஸ் அது வந்து thickens in adolescence and improves adolescents ability to process their information in a better way அப்படின்றாங்க. அடுத்தது அவங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், நெத்தியில முன்னால இருக்கும் இல்லையா அந்த நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அது வந்து ஹையஸ்ட் லெவல்ல இந்த சமயத்துல தான் அது வந்து க்ரோ ஆறதுனால தான் ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், செல்ஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜ்ல வந்து அழகா உங்களுக்கு ஏபிள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆனா இட் டசன்ட் ஃபினிஷ் மெச்சூரிங், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்னன்னா அது ஃபினிஷ் ஆகாதனால தான் டெசிஷன் மேக்கிங்ல ஸ்ட்ராங்கரா இல்ல குழந்தைங்க. இந்த இடத்துல வந்து அவங்களால ரீசன் பண்ண முடியும், டெசிஷன் மேக்கிங்னா என்னன்னு தெரியும், செல்ஃப் கண்ட்ரோலா என்னன்னு தெரியும். ஆனால் இந்த ஏஜ்ல ஏன் அவங்க ரொம்ப வைப்ரண்டா இருக்கிறாங்கன்னா தே ஹேவ் நாட் ஃபினிஷ்ட் மெச்சூரிங். அது வந்து அடல்ட் இயர்ஸ்ல தான் அது மெச்சூர் ஆகுறதுல ஃபினிஷ் பண்ணுது. அப்புறம் இந்த அமிக்டைல்ன்றது வந்து அவங்க அந்த இதுல இருக்கும் இல்லையா, பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லையா, ஆமா அமிக்டைல்ங்கிறது வந்து இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் நம்ம பிரெயின் படிச்ச பொழுது யூ மஸ்ட் ஹேவ் gone through this. அந்த அமிக்டைல்ன்றது வந்து அந்த செக்ரீஷன் வந்து it is a seat of emotions. அது வந்து அதனால இது நிறைய இருக்கிறதுனால தான் குழந்தைகள் சீக்கிரமா கோபப்படுறாங்க அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. அடுத்தது they have இது இவ்வளவுதான் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அவ்வளவுதான். அடுத்தது வந்து அந்த அவங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல வந்து சரியா டெவலப் ஆகாதனால அந்த இள ரத்தம்னு சொல்றாங்க பாருங்களேன், அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேகம் அவங்களுக்கு வருது. அதனாலதான் அவங்க அந்த டர்போ சார்ஜ்டு ஃபீலிங் அவங்களுக்குள்ளார வருது. ரொம்ப அந்த அவங்க அந்த எனக்குன்னு ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கில் இருக்குது, அது பண்ண இது பண்ண அம்மா கிட்ட எல்லாம் ரொம்ப கோவமா அவங்க பேசுவாங்க, இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் வந்து காரணம் என்னன்னாக்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. அப்போ இந்த DAHL டால் அப்படிங்கிறவர் தான் நிறைய அடலசன்ட் பீரியட்ல இட் இஸ் அ சிக்னிபிகன்ட் பீரியட் ஆஃப் நியூரோ பிஹேவியரல் சேஞ்ச் லிங்க்ட் டு பியூபர்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஏன் இப்படி சொல்றாருனாக்க அவங்களுடைய மோட்டிவேஷன், இமோஷன், இன்னும் அவங்களுடைய இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய மாற்றத்தை பாக்குது. அவங்களுடைய பிரெயின், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய சோசியல் கான்டெக்ட், அவங்களுடைய இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாமே ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க அவங்க. அவர் என்ன சொல்றாருனாக்க அடாலசன்ஸ் தான் ஒரு யுனிக் டெவலப்மெண்டல் பீரியடு. ஏன்னா வேர் தேர் இஸ் வல்னரபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் வந்து அவங்களுடைய நியூரோ பிஹேவியரல் சேஞ்சஸும் இருக்கும், அதே சமயத்துல பியூபர்ட்டி அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி இன்டர்வென்ஷன் இருக்கும். இங்க ரொம்ப தேவை அவங்களுக்கு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சும் தேவை. இவ்வளவும் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஏன்னா அடலசன்ட் ஸ்டேஜ்ல ஒரு யுனிக் டெவலப்மெண்டல் பீரியடா இருக்கிறதுனால. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா தேர் ஷுட் பி அ டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்ரோச். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு அப்ரோச், ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய சைக்கலாஜிக்கலி அவங்கள டெவலப் பண்ண, அவங்கள பிசியோலாஜிக்கலி ஹெல்ப் பண்ண, சோசியலி அவங்கள கொஞ்சம் அப்ரிமிங் கொண்டு வர, இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கிற அந்த அவங்களுடைய வேகத்துக்கு அவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகி அவங்கள அந்த இன்டர்பிளேக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது வந்து as far as adolescent goes. ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமா அப்பா அம்மாவை எதிர்த்துக்குவாங்க, சீக்கிரமா அவங்க வந்து அவங்களுடைய சைக்கலாஜிக்கலி வேகப்படுவாங்க அப்படிங்கிறதுனால. adolescent ஹெல்த் வந்து இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேரு ஆஃப் லேட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மீல்னாலையும் ஹை ஃபேட் லெவல் கண்டென்ட் இந்த டயட்னாலையும் அவங்க வந்து பர்டிகுலர்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் அவங்க நிறைய டெஃபிஷியன்சி ஃபேஸ் பண்றாங்க. டெஃபிஷியன்சிஸ் ஆஃப் கால்சியம், ஜிங்க் அண்ட் அயர்ன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாம போகுது. அயர்ன் டெஃபிஷியன்சி தான் பெரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் அது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இட் ஹாஸ் பீன் லிங்க்ட் டு லோவர் ஸ்டாண்டர்டைஸ்டு மேத் ஸ்கோர்ஸ்.
அப்படின்றதுனால வந்து அவங்க ஃபுட்டுல அதுவும் வந்து பேலன்ஸ்டு டயட் ஒன்று, அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுத்தா கொக்னிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். பர்டிகுலர்லி கால்சியம், ஜிங்க் அண்ட் அயர்ன் வந்து அவங்களுடைய காக்னிட்டிவ் எஃபெக்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஈட்டிங் டிசார்டர்ஸும் இங்கதான் இருக்கும், அண்டர் ஈட்டிங் டிசார்டரும் இங்கதான். அதாவது ஈட்டிங் டிசார்டர்ஸ்னாவே என்ன, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், ஓவர் ஈட்டிங் ஒரு அண்டர் ஈட்டிங், ரெண்டுமே இங்க காணப்படுது. அடுத்தது ஒரு ஆவரேஜ் டீனேஜ் கேர்ள் வந்து 2200 கேலரிஸ் பர் டே தேவை இருக்கு. அது போல ஆவரேஜ் டீனேஜ் பாய்க்கு வந்து 2800 கேலரிஸ் பர் டே தேவையா இருக்கு. அதனால வந்து ஆனா நிறைய பேர் வந்து அதிகமான கேலரி சாப்பிட்டாலும் தே எக்ஸ்பெண்ட் தெம், அதாவது நிறைய அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல சேரும்போது ஜாயின் பண்ணும் பொழுது அவங்க அதை எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. இல்லாத குழந்தைங்க தான் அப்படியே ஒபீஸா மாறுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 15 to 25% ஆஃப் த சில்ட்ரன் 12 to 19 இயர்ஸ்ல ஒபீஸா இருக்கிறாங்க. ஒபீஸ் டீனேஜர்ஸ் பின்னால ஒபீஸ் அடல்ட்ஸா மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், சைக்கோ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் சேரலைன்னா பின்னால ரிஸ்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாடி இமேஜ் அண்ட் ஈட்டிங், அது பார்த்துட்டோம் இல்லையா, அது பார்த்துட்டோம். அதுல இன்னும் கொஞ்சம் டிசார்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, பாடி இமேஜ் அண்ட் ஈட்டிங் டிசார்டர்ஸ்ல. இது வந்து என்னன்னாக்க ஒபீஸ் சில்ட்ரனுக்கு இருக்கிற பிரச்சனைகள். சம்டைம்ஸ் வந்து ஒபீஸ் சில்ட்ரனுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைனால அவங்க வந்து பின்னால அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன மறந்துட்டேனே, அவங்களுடைய பாடி இமேஜை வச்சு அதை பத்தி அவங்களுக்கு ரொம்ப இந்த அடலசன்ட் ஏஜ்லயே ரொம்ப அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனால வந்து ஒப்சசிவா எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப வேகமா குறைக்கணும்னு நினைக்கிறது, அதுக்காக சாப்பிடாமலே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு, மோஸ்ட் பீப்புள் தே ஆல்சோ டெவலப் ஒரு அன்ஹாப்பினஸ் அபவுட் தியர் ஓன் லுக்ஸ். அதனால ஒரு நெகட்டிவ் பாடி இமேஜ் அவங்களுக்கு வருது. அதனால அவங்க வந்து ரெண்டு விதமா நமக்கு தெரியும், அனோரெக்சியா நெர்வோசா அண்ட் புலிமியா நெர்வோசா. இந்த அனோரெக்சியா நெர்வோசா அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா பேஷண்ட் வித் ஈட்டிங் டிசார்டர் தே வில் ஹாவ் ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். அதனால அவங்க அப்படியே கம்மியாவே சாப்பிட்டு அவங்க உடம்ப வருத்தி வீணா போவாங்க. புலிமியாங்கிறது என்னன்னாக்கா சாப்பிடுவாங்க, சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டுருவாங்க, சாப்பிட்டுட்டு போய் வாமிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. புலிமியா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டிக்கு இருந்தது. அது வந்து டயனா, பிரின்சஸ் டயனா, ஷி ஹேட் புலிமியா. ஷி வில் ஈட். இப்போ ஆசைப்பட்டு எங்க போனாலும் அவங்க வந்து ஒல்லியா இருக்கணும், அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவும் இருப்பாங்க. ஆனா அவங்க அடிக்கடி அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் இல்லையா, நிறைய பார்ட்டிஸ்க்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல ஷி வில் பி கம்பல் டு ஈட் மோர். அந்த மாதிரி சமயத்துல அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வாமிட் பண்ணி இந்த மாதிரி புலிமியா நர்வோசா அவங்களுக்கு வந்துச்சு பின்னால. she was suffering from that. அது போல இதுவும் கூட அனோரெக்சியா நர்வோசா கூட some famous person I forgot, அவங்களுக்கு இதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. இது வந்து என்ன ஆயிடும்னா, அனோரெக்சியா நர்வோசாலாம் லைஃப் த்ரெட்டனிங். நாளை பின்ன அவங்களுக்கு என்ன ஆயிடும்னாக்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்களுக்கே அவங்களுடைய பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அட்வர்ஸ் சேஞ்சஸா மாறிடும். இப்படிப்பட்ட நிறைய பேருக்கு வந்து அந்த பிசிஓடிஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்டென்சிவா மாறும், அதிகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய பிசிஓடிஸ் வர்றதாகவும் சொல்றாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் I mean as far as the body image and இது food practices are concerned, அவங்களுடைய ஹெல்த் ப்ராக்டிசஸ்ல ஈட்டிங் டிசார்டர்ஸ்ல இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து இந்த உடம்பு ஒபீஸா இருந்தா அவங்கள பத்தி தானே ஒரு செல்ஃப் எஸ்டீம்ல அவங்க ரொம்ப குறைஞ்சதுனால அதனாலயும் வந்து ரொம்ப அவங்க சைக்காலஜிக்கலி தே ஆர் ஹர்ட் அ லாட். அடுத்தது எக்ஸசைசஸ் வந்து அடலசன்ட்ல வந்து நிறைய அவங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து தே ஷுட், அதாவது அவங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ், லோ பிபி, லோ இன்சிடென்ஸ் ஆஃப் டைப் 2 டயபிட்டிஸ், அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் அது மாதிரிதான், சரியான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்கணும், இல்லைன்னா இரிட்டபிளா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, டிப்ரெஸ்ட் மூடுக்கு சீக்கிரம் போவாங்க அப்படின்றது. அடுத்தது லீடிங் காசஸ் ஆஃப் டெத் இன் அடலசன்ஸ். அடலசன்ஸ்ல வந்து பெரிய காசுன்னு பாத்தீங்கன்னாக்க
நிறைய பேருக்கு தேவையில்லாம அந்த டிரைவிங்ல அன்இன்டென்ஷனல் இன்ஜுரிஸ்ல ஆளாகிறவங்க நிறைய பேர். அடுத்தது வந்து அதான் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது வந்து ரிஸ்கி டிரைவிங் ஹேபிட்ஸ்னால சச் ஸ்பீடிங், டெயில்கேட்டிங் அல்லது அந்த என்ன வீலிங்கா அது அந்த மாதிரிலாம் பண்றதுனால. அடுத்தது ஹோமிசைட், அதுவும் வந்து ஏன்னா தன்னையே வருத்தி சூசைட் ரேஞ்சுக்கு போறது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்க அலார்மிங் 35% ஆஃப் ரெக்கார்டட் சூசைட்ஸ் இன் இந்தியா அக்கர் இன் திஸ் குரூப். இது வந்து என்னன்னாக்க நாட் இன் த புக், பட் ஜஸ்ட் நான் இதுல ஆட் பண்ணேன். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏன்னாக்கா யூத் சூசைட் பத்தி நான் ஒரு தடவை இது எடுத்திருந்தேன். அதுல பார்த்த போது பாத்தீங்கன்னா 35% இந்தியால வந்து இருக்கிற டோட்டல் இதுல சூசைட் கேசஸ்ல இவங்கதான் யூத் தான் இருக்கிறாங்க. அதனால ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் தட். ஏன் அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேம், லோ செல்ஃப் எஸ்டீம், சடனா யாரோ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணல தன்னை அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதெல்லாம் தான். அப்புறம் அடலசன்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க பியாஜேஸ் தியரி அவர் என்ன சொல்றாருனாக்க இது அந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இதோட பியாஜேவுடைய ஸ்டேஜ் முடியுது, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அவர் என்ன சொல்றாருனாக்க இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் தாட் வந்து ரொம்ப அப்டிராக்ட் கான்கிரீட் ஆபரேஷனல் தாட் எல்லாம் குழந்தைங்க இந்த ஸ்டேஜ்ல வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அதாவது இந்த மேக் பிலீவ் சிச்சுவேஷன், அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அப்டிராக்ட் டேர்ம்ஸா இருக்கும். பசங்க பேசுறதெல்லாம் தே ட்ரை டு ரீசன் அவுட் லாஜிக்கலி அபவுட் தெம்செல்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது. பியோர்லி வந்து அவங்க ஹைபோதட்டிக்கலா பிஹேவ் பண்றது. அந்த அப்டிராக்ட் திங்கிங்னா என்ன, ஐடியலிஸ்டிக் திங்கிங்னா என்ன, அது சும்மா கீழே கொடுத்துருக்கேன். அப்டிராக்ட் திங்கிங் நார்மலா கீழே கொடுத்துருக்கேன் நானு. அடுத்த ஸ்லைட் போங்களேன். அடுத்த ஸ்லைடு கேர்லின். எஸ், அப்டிராக்ட் திங்கிங்னா என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால ஜஸ்ட் கிவன் அன் இன்ட்ரோ. அது என்னன்னாக்க இண்டிவிஜுவல்ஸ் கேன் நவ் திங்க் அபவுட் கான்செப்ட்ஸ் தட் ஆர் நாட் டைரக்ட்லி அப்சர்வபிள் ஆர் டேஞ்சிபிள். அதாவது சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கைக்கு கிடைக்காதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கைக்கு டேஞ்சிபிள்னா என்ன, லவ், ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால சில சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ், அப்டிராக்ட் மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒன்ன சொல்லும் பொழுது அதை வந்து கண்ணால அவங்க பார்க்க முடியலனாலும் இமேஜினேஷன்ல கொண்டு வந்து அதை லேர்ன் பண்ணி அதுக்குள்ளார விஷயங்களை போட்டு தே ஸ்டார்ட் லேர்னிங். அந்த அப்டிராக்ட் லேர்னிங் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது ஐடியலிஸ்டிக் திங்கிங். இது வந்து என்னன்னாக்க கேப்பபிள் ஆஃப் ஒரு இதை விட ஐடியல் வேர்ல்ட பத்தி யோசிக்கிறது. அது சொசைட்டில ஒரு ஐடியல் வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத இமேஜின் பண்ணி அதுல இருந்து அவங்க டெவலப் பண்ண ஆசைப்படுறது, அதெல்லாம் தான். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங், as we all know. இந்த 3 விதமான திங்கிங்கும் ஃபார்மல் ஆபரேஷனல் தாட்ல வரும். அதுதான் இவர் அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புக்ல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிறதுல. அடுத்தது வந்து ஹைபோதட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங். அடுத்தது அடுத்த ஸ்லைட். இது அவ்வளவுதான். இது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபர்தரா டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ரீசனிங் எல்லாம் நல்லா டிடக்டிவ் ரீசனிங், அதாவது ஒன்ன வச்சு பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு டிடக்டிவ் ரீசனிங் கொண்டு வர்றாங்க. அதனாலதான் அவங்களால இந்த ஸ்டேஜ்ல அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன்ஸ், அது மாதிரி அப்டிராக்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அவங்க நல்லா அழகா சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டில் தே ஸ்ட்ரகிள் இன் டெசிஷன் மேக்கிங். They have all potential to solve the problem and they are also vulnerable enough to be in the problem. அதுதான் விஷயம். And they are also vulnerable to be the problem. அதனாலதான் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். எல்லாம் it all depends on how the self in them is developed. அதான் முக்கியம். It is important that adolescent age group is groomed in character. அது ரொம்ப முக்கியம். Especially they should be guided to lead a correct path. இது வந்து this is one more important, this is a very important thing. அது வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் டு புட் அவர் மைண்ட் ஆன் டூயிங் சம்திங் ரியலி குட் டு த சொசைட்டினாக்க அடலசன்ஸுக்கு வந்து சரியா அவங்களை க்ரூம் பண்றதுக்கு கைட் பண்றதுதான். அதை கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சோட அவங்க கூட பேசினாலே அழகா க்ரூம் ஆவாங்க. அதுதான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் ஆஃப் அடாலசன்ட் ஏஜ். அது வந்து நம்ம அழகா க்ரூம் பண்றதுக்கு தான் வந்து வி ஆர் லேர்னிங். அது உங்களுக்கு வந்து இதுவுமே இருக்கும், அந்த காலேஜ் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்க ஆஸ் வி லேர்ன்ட் இன் சர்டிபிகேட் கோர்ஸ் ஸ்கூல் கவுன்சிலிங்க்கு என்ன, காலேஜ் கவுன்சிலிங்க்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் சின்ன சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. தட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுல அந்த அடல்சன்ட் பிஹேவியர் நார்ம்ஸ் எல்லாம் கொடுத்த பொழுது அது கேட்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கு, தாகம் இருக்குன்றது நமக்கு புரியும். இப்போ அடுத்தது வந்து எல்கிண்ட், இம்மெச்சூர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் தாட்.
இது அவர் என்ன சொல்றாருனாக்க அவங்களுக்கு இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் தாட்குள்ளார வந்தாலும் அவங்க நிறைய அறவைக்காட்டுத்தனமா இருப்பாங்க. அதாவது இன்னெக்ஸ்பீரியன்ஸ்டா சில விஷயங்கள் எல்லாம் அவசரமா நுழைவாங்க. அது எது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாதோ அதுக்குள்ளார அவசரமா காலை விடுவாங்க. அதனால அவங்க ஸ்டம்பிள் ஆவாங்க. அப்புறம் திருப்பி இன்ஃபென்ட் போல குழந்தை நடக்க கத்துக்கிற குழந்தை போல அவங்க மாறிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய இம்மெச்சூரிட்டி ஆஃப் திங்கிங். த இம்மெச்சூரிட்டி ஆஃப் திங்கிங் மேனிஃபெஸ்ட். அதுதான் ஒரு 6 கைண்ட்ஸ் அவர் சொல்றாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐடியலிசம் அண்ட் கிரிட்டிக்கல்னஸ். அது என்னன்னா ஒரு ஐடியல் கேரக்டரை மனசுல நினைச்சு அது மாதிரிதான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கா யாராவது பிஹேவ் பண்ணா அவங்க மேல ஆத்திரம் படுவாங்க. யாரோ ஒரு மேகசீனுக்கு எழுதி கண்ணாபின்னான்னு அவங்கள்ட்ட சட்டாரிக்கலா பேசணும்னு நினைப்பாங்க. இப்படித்தான் எல்லாரும் மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா எழுதுவாங்க. அந்த அது மாதிரி அப்பா அம்மா கிட்ட போய் தேவையில்லாம இந்த மாதிரி அடிக்கடி அவங்க மேல தப்பு கண்டுபிடிச்சு சண்டை போடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஒரு ஐடியல் பர்சன், அல்லது நான் இப்படித்தான் நான் கிரிட்டிக்கலா இருக்கிறேன், காரணம் என்னன்னாக்க நான் பாக்குற உலகம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் ஹவு தே கன்சீவ் த வேர்ல்ட். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க தே ஆல்வேஸ் என்விஷன் an ஐடியல் வேர்ல்ட், தட் இஸ் வை தே பிஹேவ் this much அப்படிங்கறது எல்கினோட திங்கிங். அவர் அதனாலதான் அது இம்மெச்சூரிட்டி ஆஃப் திங்கிங்கிறாரு. ரெண்டாவது இம்மெச்சூரிட்டி ஆர்குமெண்டேட்டிவ்னஸ். எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்றது. தே ட்ரை அவுட் டு ஷோ ஆஃப். நான் மத்தவங்க முன்னால பெருசா ஒரு சண்டையை வளர்த்து நான் பாரு என்னுடைய மஸ்த் இதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்டெசிசிவ்னஸ். அதாவது நிறைய விஷயங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பேசினாலும் தனக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, ஒரு சூஸ் பண்றது, ஒரு சாதாரண ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வேணும். சரியா டிசைட் பண்ண முடியாம திணறுவாங்க. அடுத்தது அப்பேரண்ட் ஹிப்போக்ரசி. அது அவங்க ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்கிறாங்கன்றதே தெரியாம அவங்க ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்கிறது. அது மாதிரி ஐடியலுக்கும் அதாவது அதுக்காக அவங்க ஒரே தியாகம் பண்றதுக்கும் அவங்க ஒரு அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. அடுத்து செல்ஃப் கான்சியஸ்னஸ். உலகமே அவங்களதான் பாக்குதுன்னு நினைக்கிறது. அதாவது வெளியில் நடந்து போவாங்க, ஏதோ ஷர்ட் ஏதோ இடத்துல கிழிஞ்சிருக்கும், உடனே அவங்க நினைச்சுக்குவாங்க, ஐயோ எல்லாரும் பார்த்திருப்பாங்க, உலகமே அவங்களதான் பார்க்கும் அப்படிங்கிற திங்கிங். பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு ஸ்பூனை இதுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது கீழே போட்டுட்டாங்கன்னாக்க எல்லாரும் தன்னைத்தான் திரும்பி பாக்குறதா நினைச்சுக்குவாங்க. அது அந்த மாதிரி இத்தனைக்கும் அது ஒரு ரெஸ்டாரண்டே நாய்ஸி ரெஸ்டாரண்ட். அந்த இடத்துல இவங்க போர்க்க கீழே போட்டிருந்தா யார் பார்த்திருக்க போறா? ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகமே அவங்களதான் பாக்குது, ரூம்ல இருக்கவங்க எல்லாரும் தன்னை பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. அடுத்து ஸ்பெஷல்னஸ் அண்ட் இன்வல்னரபிலிட்டி. இது என்னன்னாக்க அவங்க அவங்களுடைய இன்னும் அந்த ஈகோ சென்ட்ரிசம் இன்னும் அவங்களுக்கு எல்லார இருந்துட்டு இருக்கிறதுனால அது என்னன்னாக்க அவங்களையே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியருக்கு கொண்டு போயிருது. பிகாஸ் தே திங்க் தே ஆர் வெரி வெரி ஸ்பெஷல், தே ஆர் யூனிக். அதனால மற்றவங்களை விட தான் வித்தியாசம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவாங்க அப்படிங்கிறது தான். ஹோப் ஐ எம் கிளியர். அடுத்தது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல டெசிஷன் மேக்கிங். ஒரு இடத்துல ஒரு வைஸ் டெசிஷன் எடுக்கிற ஒரு சைல்டால இன்னொரு இடத்துல ரொம்ப மோசமா அது தவறான முடிவு எடுக்குது. காரணம் என்னன்னா அதனுடைய ஒரே காரணம், அது இமோஷனலி அதை யாராவது வேகப்படுத்தி விட்டுட்டாங்கன்னா அது என்ன முடிவு வேணா எடுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு குழந்தையோட டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, அவங்களுடைய அந்த மொமெண்டஸ் அந்த பிஹேவியர்ல மாறும். ஏன்னா இந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஏஜ் அப்படிங்கிறதுனால. சோ ஒரு தடவை அவங்க வயசா டெசிஷன் எடுத்துட்டாங்கிறதுனால எல்லா நேரமும் அவங்கள ரிலை பண்ண முடியாது. பிகாஸ் when they are emotionally aroused they will take decisions the other way. அதத்தான் அந்த dual process model. dual process modelன்றது ஒரு அனாலிட்டிக்கல் அல்லது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிறது. அதனாலதான் அவங்களுடைய பிஹேவியரும் அப்படி ரெண்டா மாறி போகுது அப்படிங்கிறது. அடுத்தது அதுதான் அவங்களுக்குள்ளார ஒரு பக்கத்துல இன்ட்யூட்டிவ் ஒரு இமோஷனல் டெசிஷன் எடுப்பாங்க, அனாலிட்டிக்கலி மெதுவாகவும் ரேஷனலாவும் திங்க் பண்ணி. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வேகமா எடுத்திருப்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு பேலன்ஸா அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அதுதான் அந்த டூவல் ப்ராசஸிங் அவங்களுக்குள்ளார. ஒன்னு இன்ட்யூட்டிவ், இன்னொன்னு அனாலிட்டிக்கல். ஒன்னு குவிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் அன்கான்சியஸ் டெசிஷன் மேக்கிங்ல
இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க டெலிபரேட் ரேஷனல் தாட் ப்ராசஸ் வழியா போய் அவங்க எடுக்கிற முடிவு. இது ரெண்டுக்குமான போட்டி இருக்கும் அவங்களுக்குள்ளார. அது ஒண்ணு. அடுத்தது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னாக்க, ஒரு ஒரு டீன் வந்து மைட் சூஸ் டு கோ டு அ பார்ட்டி despite knowing their parents would be upset. அது போய் அது போய் அட்டன் பண்ணும். சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப மாரலி ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணும். அது மாதிரி ரெண்டு பக்கமும் அவங்க ஒரு அந்த இம்பல்சிவ்னஸ் அவங்கள ரெண்டு எண்ட்லயுமே அவங்கள திங்க் பண்ண வைக்கும். அடுத்து கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது வந்து இட் இஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் தேர் செல்ஃப்ஸ் இன் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஹவு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத, அது வந்து இன்னும் முழுக்க மெச்சோர் ஆகல. அவங்களுடைய திங்கிங்கு, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து முழுசா மெச்சோர் ஆகல அப்படிங்கறத அவங்க சொல்றது. அடுத்து மாரல் ரீசனிங் முடிச்சிட்டோமா? ஆமா, மாரல் ரீசனிங் கோல்பர்க் தியரிய சொல்லணும். கோல்பர்க் தியரியில வந்து அந்த கோக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் பிஹேவியோரல் நம்ம பார்த்தோம். வந்து அந்த ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் ஒரு 6 லெவல பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அவங்க வந்து எப்படி ஒபே பண்ணுவாங்க, அடுத்தது சமுதாயம் அவங்களை எக்ஸெப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க நடந்துக்கிறது கன்வென்ஷனல். அடுத்தது சோஷியல் கான்ட்ராக்ட், அந்த உலகத்துல ஜஸ்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அது எல்லாத்தையுமே இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க திரும்பவும். அவங்களுடைய லாங்குவேஜ் அடலசன்ட் ஏஜ்ல இதெல்லாம் எதனால இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஆஸ் த சைல்டு க்ரோஸ் இதுவும் அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டே வருது. மெச்சோர் அடல்ட்ஹுட் வரைக்கும் இது ஃபாலோ பண்ணிட்டு வருது. இந்த எல்லா 6 லெவல்ஸும் வேர் தே ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஆர் brought up, ஹவு தே ஆர் இன் த சொசைட்டி அப்படின்றதுனால இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் 80,000 வேர்ட்ஸ் வரைக்கும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மாதிரி இந்த பை 16 to 18 நிறைய அவங்க வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய டேர்ம்ஸ், முக்கியமா லவ், ஜஸ்டிஸ், ஃப்ரீடம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தே பிகம் மோர் கான்சியஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அவங்க பேசுற விஷயங்கள்ல நிறைய வந்து ஐரணி இருக்கும். ஐரணினா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இதுலதான் ஐரணி இருக்கும். ஐரணிங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா பேசுறது. ஒரு தடவை இப்படி பேசியிருப்பாங்க, இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி பேசியிருப்பாங்க. பன்ஸ் இருக்கும். பன்ஸ்ன்றது நமக்கு தெரியும், டபுள் மீனிங்கா பேசுறது. மெட்டபார்ஸ் இருக்கும். யாரையோ ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு வேற ஒரு பேர் சொல்லி கூடுவாங்க. நேமிங்னா அவங்க ஒரு அடையாளம் வச்சுக்குவாங்க. அவங்கள சொல்லும் பொழுது அவங்கள அந்த பேர்ல சொல்லுவாங்க. அப்ப டக்குனு இன்னொரு சைல்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து சில்ட்ரனுடைய லாங்குவேஜ் வந்து யாருக்குமே புரியாது. ஏன்னா ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு சீனியரா இருக்கவங்களுக்கே புரியாது. அப்படித்தான் இருக்குது. ஏன்னா ஹவு மச் தே டெவலப் டு இன் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அடலசன்ட் பர்டிகுலர்லி அவங்க அது பயங்கரமா டெவலப் ஆயிருக்குது. இப்போ அடுத்தது வந்து அவங்களுடைய சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங். அதுலயும் வந்து தே ஆர் வெரி ஸ்கில்டு. அவங்க நல்லா ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை புரியக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. புரியுறாங்களாங்கிறது செகண்டரி, பட் அந்த எபிலிட்டி நல்லா டெவலப் பண்ணி இருக்கிற ஏஜ் இந்த ஏஜ், அடலசன்ட் ஏஜ். இன்னொன்னு இது வந்து ஆனா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் அவங்க கான்வர்சேஷன்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆகும் பொழுது அவங்க இன்னொருத்தர்கிட்ட எதையாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணணும், பர்ஸ்வேட் பண்ணணும் அப்படின்னாக்க அது இந்த அடுத்தவங்களுடைய வியூ பாயிண்ட்டை லேர்ன் பண்றது அவசியம். அது இந்த ஏஜ்ல அவங்களுக்கு ரொம்ப நல்ல டெவலப் ஆகி இருக்கும். அப்புறம் வந்து அடலசன்ட் வந்து அதான் பியர்ஸோட வேற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அவங்களுடைய ஸ்லாங்கே வேறையா இருக்கும். சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றதெல்லாம் நமக்கு புரியாம இருக்கும். பட் அது தே என்ஜாய் டூயிங் தட். அடலசன்ட் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அடுத்தது. அதுல வந்து தே வாண்ட் டு, இது வந்து ஐடென்டிட்டி, இங்க இது முக்கியமானது, வர்சஸ் ஐசோலேஷன். இதுதான் வந்து எரிக்சன் சொல்றது இல்லையா? ஸோ ஐடென்டிட்டி டெவலப் பண்ணிக்கணும். ஹூ த பர்சன் இஸ், ஹூ ஐ ஆம், என்னுடைய ரோல் என்ன வாழ்க்கையில, என்னுடைய எபிலிட்டிஸ் என்ன, என்னுடைய யூனிக்னஸ் என்ன, இதெல்லாம் அந்த குழந்தை சர்ச் பண்ற காலம். அதனாலதான் எரிக்சன் இதை சொல்றாரு, ஐடென்டிட்டி வர்சஸ் ஐசோலேஷன் சொல்லிட்டு. இந்த ஐடென்டிட்டியில வந்து அவரு அடுத்தது வந்து அது தன்னை போர்ட்ரே பண்றது என்ன, அடுத்தது வந்து அதர்ஸ் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அடுத்தது அவங்களுடைய அந்த பர்சன் வந்து எந்த அளவுக்கு அவர் கன்சர்வேட்டிவா இருக்கிறாரா, லிபரலா இருக்கிறாரா, அல்லது நடுவுல இருக்கிறாரா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் என்ன, ஒரு சிங்கிளா இருக்கணுமா, மேரிடா இருக்கணுமா, டிவோர்ஸ்டா இருக்கணுமா, நிறைய விஷயங்களை அந்த குழந்தை
ஆராய்ச்சி பண்ண, ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு இன்வால்வ் ஆகணும், அந்த அந்த குழந்தை ஹெட்டிரோசெக்சுவலா, ஹோமோசெக்சுவலா, பைசெக்சுவலா, பாடி இமேஜ்ல எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே குழந்தை தன்னை போட்டு திங்க் பண்ணி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவும் டெசிஷன்ஸ் எடுக்கவும் முயற்சி செய்யற ஏஜ். அதனால இதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி கம்போனன்ட்டா அது கொண்டு வருது. அதை நிறைய தனக்குள்ளாரே நிறைய நெகோசியேஷன்ஸ் வச்சுக்கும், தானே சில ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்த்துக்கும், அதுக்கு பிடிக்குது, அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி சில நேரத்துல அதுலயே அது தோத்து போய், இதெல்லாம் அந்த ஏஜ்ல உருவாகிற சேஞ்சஸ். அதனால வந்து இது வந்து ஐடென்டிட்டி வர்சஸ் ஐசோலேஷன் சொன்னேன், சாரி கன்ஃபியூஷன். ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன் தான் எரிக் எரிக்சனுடைய இது. அதுலதான் இது ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்ல போய் முடிவடையுதுன்னாக்க, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியில அது கொண்டு வந்து குழப்பிக்கும். ஒரு சைல்டு நான் எப்படி அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, தன்னுடைய தேவையெல்லாம் எப்படி அதுக்குள்ளார கொண்டு வர்றது, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வரது, ஆசை எப்படி கொண்டு வரது, பேரண்ட்ஸோட ப்ரெஷரை எப்படி கொண்டு வரது, தான் படிச்சதை அதுக்குள்ளார எப்படி கொண்டு வரது, இப்படி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்குள்ளார அது போயிருது. அதனால அந்த ஏஜ்ல வந்து சரியா அவங்களால முடிவெடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வேற அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாம போகுது. அதனாலதான் நிறைய அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் ரொம்ப நார்மல் இன் அன் அடல்ட். ஆனா இதுல இருந்து அவங்க வெளியே வரணும். அப்போ ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வந்து அவங்க தன்னை வந்து யாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதுலதான் வந்து இன்னொன்னு வந்து அந்த கிளிங்க்விஷ்னஸ், அது என்னன்னாக்க ஒரு தன்னையே வந்து ஒரு லோவர் சோஷியல் ஸ்டேட்டஸ்ல தன்னையே புஷ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இன்டாலரன்ஸ் அவங்களுக்குள்ளார வர்றது, இதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். அப்புறம் வந்து 3 இஷ்யூஸ் அவங்களுக்கு இந்த ஐடென்டிட்டினால உண்டாகுது. அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் அன் ஆக்குபேஷன். ஏன்னா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இனிமே நான் என்ன செய்ய போறேன், என்ன ஆக போறேன், அதுக்கு நான் என்னுடைய கல்ச்சர் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, அதுல நான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன், இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வரும். அப்போ ஆர்டிபிஷியல்ஸ் வந்து சாரி அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா லிமிட்டட்னு நினைக்கிறாங்க. எனக்கு இவ்வளவுதான் அப்படின்றதான் நினைக்கிறாங்க. போக போகதான் அவங்களுக்கு அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்றதே அவங்களுக்கு புரியும். அதனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தன்னை வந்து தனக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால சில சமயத்துல என்ன பண்ணிடுவாங்க, நான் வொர்த்லெஸ் நினைச்சு அவங்க இந்த கன்ஃபியூஷன்ல போகும் பொழுது அவங்க அவசரமா வந்து சில தவறான முடிவுக்கு, நெகட்டிவ் கான்சிக்வன்சஸுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. வந்து தானாதான் நினைச்சுக்கிறாங்க, எனக்கு இவ்வளவுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால நான் வொர்த்லெஸ் நினைக்கிற குழந்தைகள் அவசரமா வேற பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள நிறைய பேர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல போறாங்க. கேர்ள்ஸ்ல நிறைய பேர் அவசரமா போய் எங்கேயாவது ஒரு லைஃப்குள்ள நுழைஞ்சிடலான்னு ஏர்லி பிரெக்னன்சிக்கு போறாங்க. அப்படிங்கிறது திஸ் வாட் ஹி டிஸ்கஸஸ் அஸ் சாய்ஸ் ஆஃப் அன் ஆக்குபேஷன். பின்னால எங்களுக்கு அது ஃபியூச்சரை பத்தி ஒரு குழப்பம் இருக்கிறதுனால, தன்னுடைய ஐடென்டிட்டி பத்தி குழப்பம் இருக்கிறதுனால, இந்த செல்ஃப் பர்த் டவுன் ஆயிடுறதுனால அவசரமா போய் தானா அவசரமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோ, அல்லது அவசரமா வாழ்க்கை தேடிக்கணும்னு நினைச்சோ, எங்கேயோ போய் எனக்கு பின்னால நல்லா கிடைக்காதுன்னு நினைச்சோ, சம்ஹவ் தே கெட் இன்டு அ கன்ஃபியூஷன் அண்ட் தானாவே போய் அவசரமா தப்பான முடிவுகளுக்கு போறாங்க இந்த ஏஜ்ல. அடுத்தது சாய்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அவங்களுக்கு அந்த 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 சமயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது. அவங்களுக்கு இன்னும் நாள் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கறத அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்பவே எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, ஐம் வொர்த்லெஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ங்கிறது புரியாததுனால தே கெட் இன்டு கன்ஃபியூஷன்ஸ். அடுத்து சாய்ஸ் ஆஃப் ஃபிடலிட்டி. அவங்க வந்து இதுல வந்து அடலசன்ட் ஏஜ்ல வந்து அவங்க ஒரு இந்த கிரைசிஸ்குள்ளார மாற்றவங்க தப்பான முடிவு, அதாவது அவங்க இதனால வந்து நல்ல முடிவா எடுத்தாங்கன்னா ஃபிடலிட்டி, அதாவது அடுத்தவங்க நம்பகத்தன்மையோட ஒரு சர்டன் வேல்யூஸ் வச்சு ஒரு ஐடியாலஜி வச்சு வாழ முடியும். இல்லைன்னா நம்பக்கூடாத ஆட்களாக மாற முடியும். அவங்களோட இன்ஃபிடல் பீப்புளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது அவங்களுக்கு முக்கியம். அதை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஃபிடலிட்டி இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ நம்பக்கூடிய தன்மை உள்ளவங்களா வர்றதுக்கு, ஒரு ட்ரஸ்ட்வர்தி செல்ஃபா வர்றதுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவங்களோட இம்மெச்சூரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்து நம்ம டிராவல் பண்ணணும். அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள க்ரூம் பண்ணணும். தட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் தேர் அந்த ஃபியூச்சர் லைஃப்.
அடுத்து மார்சியா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ் அண்ட் கமிட்மெண்ட்டை வச்சு ஒரு அவங்க வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றாங்க. இந்த 4ம் வந்து அவங்க எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம், இட் இஸ் நாட் சீக்வென்ஷியல். ஆனால் இந்த 4ம் அவங்க கொண்டு வந்து ஐடென்டிட்டி ஃபோர் க்ளோஷர் ஒன்று கொண்டு வராங்க, ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் ஒன்று கொண்டு வராங்க, ஐடென்டிட்டி மோரட்டோரியம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த மோரட்டோரியம் வந்து எரிக் எரிக்சனும் பேசியிருக்காரு. ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. இந்த 4ம் வந்து ஒரு வெல் டெவலப்ட் ஐடென்டிட்டி வர்றதுக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு வந்து இதெல்லாம் வழிகாட்டிகள் அப்படின்னு காட்டுறாங்க. ஐடென்டிட்டி டிஃப்யூஷன்ங்கிறது லோ கமிட்மெண்ட் லோ எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது அடலசன்ஸ்க்கு வந்து they do not have a sense of having choices. ஆனாலும் சில கமிட்மெண்ட்ஸ் அவங்க மேக் பண்ணிடுறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் இருந்துட்டால் லேக் ஆஃப் சீரியஸ் கன்சிடரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அதனால இந்த ஐடென்டிட்டி டிஃப்யூஸ் ஆகுது, ஐடென்டிட்டி டிஃப்யூஷன். இன்னொன்னு ஐடென்டிட்டி ஃபோர் க்ளோஷர். இது ஹை கமிட்மெண்ட் அண்ட் லோ எக்ஸ்ப்ளோரேஷன். நான் வந்து என்னுடைய ஃபியூச்சருக்காக நான் வந்து ஹையா கமிட் நான் இப்படிலாம் வரணும் அப்படிலாம் வரணும்னு நான் அச்சீவ் பண்ணணும், வேல்யூஸ் என் கோல்ஸ் இது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதை பத்தி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகள் அதை பத்தி நிறைய அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் அவங்க வந்து அதுல முனையும் பொழுதுதான் அவங்க தே கேன் கம் அப் இன் லைஃப். அப்படிங்கிறதுனால ஹை கமிட்மெண்ட் இருக்கலாம், பட் லோ எக்ஸ்ப்ளோரேஷன் இருந்தால் ஐடென்டிட்டி அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம ஃபோர் க்ளோஷர்ல முடிஞ்சிடும். ஐடென்டிட்டி மாரட்டோரியம்ங்கிறது ஹையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஆனா கமிட்மெண்ட் இருக்காது. அப்படி இருந்தால் என்ன ஆயிடும்னாக்க நிறைய அங்க இங்க தேடுவாங்க. அந்த குழந்தை எல்லா பக்கமும் தேடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைச்சிட்டு கமிட்மெண்ட்ல கம்மி ஆயிட்டால் இந்த ஐடென்டிட்டி செத்து போயிருது. ஐடென்டிட்டி மாரட்டோரியம். ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் எப்ப வருது? நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும், அதுக்கான கமிட்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுடைய ரோல்ல அவங்க ஜெயிப்பாங்க. இவ்வளவுதான், இது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா வந்து இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சுக்கிட்டா, அதாவது ஹை எக்ஸ்ப்ளோரேஷனும் ஹை கமிட்மெண்ட்டும் இருக்கும் பொழுது ஐடென்டிட்டி அச்சீவ் ஆகும் அப்படிங்கறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா இட் வில் கம் அப். இல்லாம இருக்கிறது இந்த ஐடென்டிட்டியில டிஃப்யூஷனும் ஃபோர் க்ளோஷரும் வர்றது, மொரட்டோரியமும் வரதுக்கு காரணம் என்னென்னதுதான் இதுதான். when there is low commitment and low exploration diffuse ஆயிரும். high commitment low exploration இருந்தா ஃபோர் க்ளோஷர் வந்துரும். ஹை எக்ஸ்ப்ளோரேஷனும் லோ கமிட்மெண்ட் இருந்தா செத்தே போயிடும். அச்சீவ்மெண்ட் வேணும்னாக்க ரெண்டுலயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் இந்த கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிடலாம் இன்னொரு 10 minutes ஹார்ட்லி. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ரஷ் பண்ணிட்டு போறேன். செல்ஃப் எஸ்டீம் வந்து நமக்கு தெரியும், ஃபீலிங் குட் அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் செல்ஃப் எஸ்டீம் தெரியும். அதுக்கு அப்போ வந்து நான் லைக்டா அல்லது ஐ எம் அக்செப்டடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அடுத்தவங்களுக்கு முன்னால நான் எப்படி இருக்கேன். அப்போ லோ செல்ஃப் எஸ்டீமா இருந்தால் அவங்க வந்து ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ வந்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்க நம்ம வந்து எதையாவது ஒண்ணு தேடணும், இல்லைன்னா அது அப்படியே காணாம போய், அதாவது நான் ஒன்னுத்துக்கும் வேர்த் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சன் வித் ஹை எஸ்டீமும் லோ எஸ்டீமும் ரெண்டுமே சைட்ல கொடுத்துருக்கிறேன். அப்போ ஹை எஸ்டீம் உள்ளவங்க எல்லாம் தே டென் டு ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி, நல்லா அவங்க பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, புதுசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பாசிட்டிவ் இமோஷன் இருந்தாலும் நெகட்டிவ் இமோஷன் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியும் அவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா லோ எஸ்டீம்ல இருக்கிறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நுழைய மாட்டாங்க. அப்புறம் வந்து எப்ப பார்த்தாலும் யாரும் என்னை நேசிக்கல, என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னே பேசிட்டே இருப்பாங்க. அடுத்தது தன்னையே வந்து தனக்கு டேலண்ட் இல்லை, எபிலிட்டி இல்லைன்னு நினைப்பாங்க. ஈஸியா யாராவது அவங்கள ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, அடிக்கடி தன்னை பத்தி ஒரு இந்த லோயஸ்ட் செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கிறவங்க சீக்கிரமா டிப்ரெஷன் போறதுக்கு வாய்ப்பு வரும். அதனாலதான் செல்ஃப் எஸ்டீமை வந்து எப்பயுமே குழந்தைகளுக்கு அது ஹையா இருக்கிறது பெஸ்ட். இல்லைன்னா சீக்கிரமா அவங்க வந்து டவுன் ஆன் டு ஒரு அவங்க அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல போயிடுவாங்க. அதனால அந்த ஹவு தே see themselves and how they match themselves with the society. நான் வந்து என்ன எப்படி நினைச்சுக்கிறேன், நான் வந்து அட்ராக்டிவ் நினைக்கிறேன், நான் எனக்கு இல்லை எனக்கு வந்து லுக் நல்லா இல்லை ஆனாலும் வந்து எனக்கு எனக்கு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னை செல்ஃப் எஸ்டீம்ல நினைச்சுக்கிறாங்களா. இதுலயே இன்னொரு டேஞ்சரும் இருக்குது, கொஞ்சம் கிராண்டியோஸ் வரத்துக்கும். அதாவது இந்த செல்ஃப் எஸ்டீமே ஹை செல்ஃப் எஸ்டீமே
சில சமயத்துல கொஞ்சம் கிராண்டியோஸ், ரொம்ப பெருமையா அரகண்டா மாறிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கிறது பெட்டர். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் தான் எப்பயுமே வந்து பின்னால வந்து இன்செக்யூர் ஃபீலிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு, இல்ல சில பேத்தலாஜிக்கல் ஒரு கஷ்டங்கள், டிஸ்டார்ஷன்ஸ் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஆயிருது. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்க வந்து பேரண்டல் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து பேரண்டல் மானிட்டரிங் எஃபெக்டிவா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து சோஷியல் செட்டிங், ஆக்டிவிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அகாடமிக்ஸ் இதெல்லாமும் பிளே ஆகும். அப்புறம் இன்னொன்னு அடலசன்ட் டிஸ்க்ளோஷர். குழந்தை வந்து தன்னை யாருக்கிட்டையாவது டிஸ்க்ளோஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அது பேரண்ட்ஸ் கிட்டயா இருந்தா ரொம்ப நல்லது. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட உட்கார்ந்து பேசணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், the child is accepted அப்படிங்கிறது உணரணும், அந்த குழந்தையோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கேர் பண்றாங்கன்றதையும் காட்டணும். இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, டெவலப்மெண்டல் சைக்காலஜில இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹை லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் அடலசன்ஸ், அதுதான் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனே கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல் இன் ஹெல்தி இமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் டியூரிங் திஸ் ஸ்டேஜ் பர்டிகுலர்லி. அதுல வந்து ட்ரஸ்ட் வந்து குழந்தை பில்ட் பண்ணிக்கிற ட்ரஸ்ட் தான் நாளைக்கு அந்த குழந்தையே ட்ரஸ்ட்வர்தி சைல்டா மாறுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேலன்சிங் த மானிட்டரிங் அண்ட் த ஆட்டானமி ஆஃப் த சைல்டு. அதாவது நம்ம அந்த குழந்தைய வாட்சும் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் அந்த குழந்தையோட ஆட்டானமிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும். அதனால அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பேரண்ட் அண்ட் சைல்டு கான்ஃபிளிக்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதையும் பார்க்கணும். அதுக்கு முன்னால வந்து இந்த டிஸ்க்ளோஷர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரா குழந்தைக்கு இருக்குங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து அது வந்து அந்த குழந்தை வந்து இமோஷனல் ரெகுலேஷனுக்கு, டெசிஷன் மேக்கிங்க்கு, நாளைக்கு சோஷியல் பீயிங்கா இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஒரு பெஸ்ட் சோஷியல் சைல்டா இருக்கிறதுக்கு, அந்த குழந்தை யார்கிட்டயாவது தன்னை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், எதையும் புதைச்சு வச்சு உள்ள வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தையால நல்லா பெருசா வர முடியாது. ஸோ அந்த சூப்பர்விஷன் அண்ட் ஃபாஸ்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததுதான் பேரண்ட் அண்ட் அடலசன்ட் கான்ஃபிளிக்ட் வந்து நிறைய இன்க்ரீசிங்கா இருக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் அதாவது அடலசன்ட் ஏஜ்ல. அடலசன்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேரண்ட்ஸும் குழந்தைகிட்ட வந்து கான்ஃபிளிக்ட கொண்டு வருவாங்க. சின்ன வீட்டை ஒழுங்கா வைக்கல, இல்ல அது பெட்ரூம் ஒழுங்கா வைக்கல, நிறைய ஸ்பெண்ட் பண்ற டைம் போன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி ஒரு பக்கமும் இருக்கும். அட் த சேம் டைம் குழந்தைக்கும் அம்மா மேல, ஏன்னா அது ஐடியலிஸ்டிக் பேரண்ட்ஸ், ஐடியலிஸ்டிக் ஒரு சரௌண்டிங்க அது ரொம்ப எதிர்பார்க்கறதுனால அம்மா அப்பா கிட்டே ரொம்ப சண்டை போடுறதையும் பாக்குறோம். அடுத்தது இந்த கான்ஃபிளிக்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னாக்க, பேரண்ட்ஸ் adolescent conflictல வந்து இது escalates during early adolescence, stays somewhat stable during high school years, then decreases as the child grows 17 to 20 years. அப்புறம் வந்து prolonged conflict இருக்கு இல்லையா, அது வந்து சில இடங்கள்ல இருக்கும். ஆனா இது வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த மாதிரி அது ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்துடும். வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லுவோம், ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அல்லது ஏர்லி பிரெக்னன்சி அண்ட் மேரேஜ்ல வந்து நிற்கும், அல்லது ஏதாவது ஒரு ரிலிஜியஸ் கல்ட்ல போய் எதுலையோ ஜாயின் பண்ணிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவோம், அல்லது ட்ரக் அபியூஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் அதுல போய் மாட்டிக்கும். அதனால இதெல்லாம் வந்து நார்மலா வந்து அந்த அம்மா அப்பாவோட இருக்கிற கான்ஃபிளிக்ட் ஜாஸ்தி ஆகுறதுனால இது வந்து இந்த இம்பாக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இன் அடாலசன்ஸ், இதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வந்து ஒரு பாப்புலாரிட்டி தான் அவங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். நல்ல பாப்புலரா இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை. அதனால ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அதே சமயத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டீப்பரா இருக்கும், மோர் இன்டென்ஸ், மோர் இன்டிமேட் அப்படியாவும் இருக்கும். ஹாரி ஸ்டாக் சலீவன்ஸ் தியரி என்ன சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க வந்து இவங்கதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அடாலசன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு அந்த தியரிஸ் எல்லாம் எழுதுனதுல ஒரு பெரிய முக்கியமான கீ தியரிஸ்டா ஷீ இஸ் கன்சிடர்ட். அவங்க வந்து he argued during adolescence, friends become increasingly important for meeting social needs. அவங்களுடைய சோஷியல் நீட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடலசன்ட் ஏஜ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பசங்க உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து நிப்பாங்க, உடனே வந்து ஏதாவது தேவைன்னா வந்து நிப்பாங்க. இந்த ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க தான் அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. போத் அதுல பாய் சில்ட்ரன், மேல் சில்ட்ரன் டெஃபினட்டா அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் தே வில் பி கிவிங் மாரல் சப்போர்ட் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்கள்ல எல்லாம் அப்பா அம்மா கான்ஃபிளிக்ஸ் அதுல எல்லாம் கூட பெரிய மாரல் சப்போர்ட்டா கேர்ள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும் பொழுது இருப்பாங்க. நீட் ஃபார் இன்டிமசி, இந்த ஏஜ்ல பிள்ளைங்க தே நீட் a lot of intimacy, so they expect meaningful friendships. they also அதாவது மூவ் டுவர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு க்ளோசர் கான்டாக்ட்ஸ், க்ளோசர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பில்டிங். அடுத்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாட் டெவலப்பிங் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் அவங்களுடைய செல்ஃப் வர்த் குறைய ஆரம்பிச்சிருது, லோன்லினஸ் அவங்க பில்டப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், friends play an important role. அதே கதையை திரும்ப எழுதி முடிச்சிடறோம். That is all. Thank you, friends. Thank you, ma'am.